நம்ம உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புளியர்கோங்க பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழி விசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாலி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவா திருத்தாள் போற்றி. ஒளிமணி திருவாதபுர திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசலுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. பரிசாக தந்திருக்கு. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பாள். உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரமனக்கு நீதான். மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிர்மலனே, எவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவதவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது நெறியே போற்றி. போன அமர்வுல பார்த்தோம். அதுக்கு அடுத்த வரியா இருக்கக்கூடிய நினைவே போற்றி. நினைவே போற்றி, பெருமானை நினைவே போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். போற்றி செய்வதனுடைய முக்கிய நோக்கமே இந்த ஆன்மா உய்வடையும் பொருட்டு. இந்த ஆன்மா உய்வடையும் பொருட்டு இந்த ஆன்மா இருளிலிருந்து அருள்நிலைக்கு செல்வதற்காக அமைகின்றதுதான் இந்த போற்றி என்று செல்கின்ற பயணம். முதலாவதாக எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த வருடம் முடியும் போதும் நம்ம சிவபெருமானை தான் சிந்திச்சோம். இந்த வருடம் தொடங்கும் போதும் நாம சிவபெருமானையே சிந்திக்கிறோம். நமக்கு 31ஆம் தேதியும் சிந்திச்சோம். இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கும் சிந்திக்கிறோம். நிறைய பேர் ஆங்கில புத்தாண்டெல்லாம் நீங்க சொல்லலாமா, ஆங்கில புத்தாண்டுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாமா அப்படிலாம் சொல்றாங்க. முதல்ல வாழ்த்து சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. எந்த காரணத்துக்கும் எதுக்கும் வாழ்த்து சொல்லலாம். வாழ்த்து சொல்வதற்காகத்தான் நாம எல்லாம் இருக்கோம். வாழ்த்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கலாம், தப்பே இல்லை. ரெண்டாவது, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கேலண்டருக்குள்ள நம்ம இருக்கோம். கண்டிப்பா நம்ம 1ஆம் தேதின்றதை நம்ம மறுக்கவே முடியாது. 1ஆம் தேதி தான் சம்பளம் நமக்கு இந்த டேட்ல. என்னதான் நம்ம தமிழுக்கான தனி ஆங்கிலங்கள் வருடங்கள் இருந்தாலும் நாம ஆங்கில வருடத்துல தெரியாம மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்லை. ஆனா அதை எப்படி செலிப்ரேட் பண்றோம் தான் முக்கியம். அந்த ஆங்கில புத்தாண்டை எப்படி செலிப்ரேட் பண்றோம்? மற்றவங்கன்னா ஆங்கிலேயர்கள் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். நைட்டு 12 மணிக்கு எந்திரிக்க குடி கூத்து கும்மாளம் கேக்கு வெட்டுறது அதெல்லாம் பண்ணுவோம். நாம என்ன பண்ணுவோம்? சரியா 12 மணிக்கு விளக்கை ஏற்றி திருமுறை பாடி பெரியவங்க திருவடியில வீழ்ந்து தமிழ் மரபுதான், தமிழ் மரபுலதான் நின்று நாம கொண்டாடுகின்றோம். அதனால அது தவறு இல்லை. தமிழ் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது தவறு இல்லை. ஆங்கிலேயர்கள் மாதிரி கொண்டாடக்கூடாது. ஆங்கிலேயர்கள் மாதிரி கொண்டாடாம நம்ம தமிழ் நிலையிலேயே நின்று கொண்டாடுறது அப்படிங்கிறது தவறு இல்லை. திருமுறை பாடி இந்த ஆண்டை நம்ம வரவேற்றோம். எல்லாருடைய திருவடியும் வணங்குறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாழ்த்து செய்திகள். அதை பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு 1/2 நாள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வாழ்த்து செய்திகள்லாம் அடியன் பெற்ற ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா,
கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த திருவாசக சிந்தனை போயிட்டு இருக்கு. இது 6வது ஆண்டுல அது எட்டு வச்சிருக்கு. 6 ஆண்டுகளும் மன்னிக்கணும் சாமி, 6 ஆண்டுகளும் இந்த திருவாசக சிந்தனை செய்த ஒரே ஒரு விஷயம், அடியார்கள் மனசுல சிவபெருமான எழுந்தருளை செய்து அவர்கள் எல்லாத்தையும் ஒரு நல் சிந்தனைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அது ஒண்ணுதான் இந்த திருவாசக சிந்தனை செய்த ஒரு பெரும் சாதனை. அந்த வகையில நாம் எல்லாரும் நல்லபடியா பயணிக்கணும் அப்படின்றோம். டேட் 2 ஆயிடுச்சு. இந்த வருஷத்துக்கான கூலி வாங்காம ஒரு பிட்டு நான் நகர மாட்டேன். இந்த வருஷத்துக்கான கூலியை நான் வாங்காம ஒரு பிட்டு நான் நகர மாட்டேன். நீங்க கூலி கொடுத்தாதான் அடுத்த வேலையே. ஏன்னா நாங்கெல்லாம் மதுரைக்காரவங்க, கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்வோம். நமச்சுவேன். சரி. ரொம்ப மகிழ்ச்சி, என்னால பார்க்க முடியுது. சுசிலா அம்மா, அம்மா மாகேஸ்வரி அம்மா, அம்மா விஜயலட்சுமி அம்மா, அம்மா பார்க்க முடியுது. புவனேஸ்வரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, அப்புறம் அம்மா மீனாட்சி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சுகுமார் ஐடியில இருக்கிற அம்மா, சுமார் மணிகண்டன் ஐடியில இருக்கிற அம்மா, மற்றும் உமாராணி அம்மா. உமாராணி அம்மா பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. சாந்திமதி அம்மா, மீனாட்சி அம்மா, சரஸ்வதி அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, சுகந்தி அம்மா, சுதா அம்மா, சிவச அடிகள் செய்த பெரும் பேர் இங்க அப்படியே நிறைஞ்சிருக்கு. அப்படியே இது அப்படியே நிறைஞ்சு அந்த இதுவே நிறைஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் சார்மதி அம்மா, அம்மா ராஜேஸ்வரி அம்மா, சுப்பா அம்மாவை பார்க்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறப்போ. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அன்னை பராசக்தி, கலைச்செல்வி அம்மா, அப்படியே கமலா அம்மா எல்லாரையும் பார்க்கிற இவங்க அப்படியே அன்னை பராசக்தி அப்படியே வழிபடுத்து அவருடைய தன் கருணையை காட்டுவது போல அமைகின்ற இந்த காட்சி பார்க்கும்போது அடியன் செய்த பெரும் பேர் ரொம்ப மகிழ்ச்சி. நான் எதிர்பார்த்தது 5 ரூபாய் தான். ஆனா எனக்கு 5 லட்சம் கொடுத்துட்டீங்க. அதனால இந்த வருஷம் பூரா கண்டிப்பா வேலை பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா ஒவ்வொரு தடவையும் கூலி கேட்பேன். 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் அடியன் கூலி கேட்டுதான் நான் வேலை பார்ப்பேன். இன்னைக்கு நாளுக்கான கூலி அதிகமாவே கிடைச்சிச்சு. உங்க எல்லாருடைய அடியன் திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். திருவடி சாந்தி அம்மா திருவடி வணக்கம். மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்து அந்த ஆனந்த கழிப்புல இன்னைக்கு உள்ள போகலாம். இப்போ நாம போற்றி செய்வதற்கான காரணம் நாம உய்யணும். நாம உய்யும் பொருட்டு தான் நம்ம போற்றி செய்ய போறோம். இந்த வருடத்துல நாம எடுத்துக்க போகக்கூடிய முக்கியமான விஷயம், சிவபெருமானை நாம் போற்றி செய்வதை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உலகத்திலேயே பெரிய குற்றம் எது? உலகத்திலேயே ஒரு பெரிய குற்றம் எது? ஏதாவது குற்றங்கள் நீங்க பதில் சொல்லலாம். கடவுளை நினைக்காம இருப்பது சாமி. அருமை. உலகத்திலேயே பெரிய குற்றம் எதுன்னா சிவத்தை மறப்பதுதான் பெரிய குற்றம். சிவத்தை மறக்கிறது தான் நாம செய்யக்கூடிய பெரிய குற்றம். ஏங்க கொலை செய்வது குற்றம் இல்லையா? பொய் சொல்வது குற்றம் இல்லையா? மற்ற பொருளுக்கு ஆசைப்படுவது குற்றம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது மாலுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாலுக்கு போயிருக்கீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்க, உள்ள யாருமே இல்ல. யாரும் இல்ல, கடைக்காரன் இல்ல, யாருமே இல்ல, கடை அப்படியே வரிச்சோடி திறந்து கிடக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? நீங்களே எடுத்து நீங்களே பில் போட்டு போய்க்கலாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் மாதிரி நீங்களே எடுத்து நீங்களே பில் போட்டுக்கலாம்னு போயிட்டா நீங்க என்ன செய்வோம்? எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி பில் போட்டு நம்மளே எடுத்துன்னு வருவோம். உண்மைய சொல்லணும், மனசார உண்மைய சொல்லணும் சாமி. நம்ம எல்லாம் அப்படிதான் செய்வோம். நம்மளா இருந்தா அப்படிதான் செய்வோம். கண்டிப்பா அப்படிதான் ஐயா செய்வோம். 10 ரூபாய் கூட அவங்க காசு நமக்கு வேணாம். ஏன்னா 10 ரூபாய் எடுத்துட்டு வந்தா 50 ரூபாய் நமக்கு செலவாயிடும் ஐயா. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்கய்யா. எல்லாம் நேர் வழிதாங்கய்யா. யாரும் இல்ல. எங்க அடியார்கள்லாம் என்ன மாதிரி நல்ல வேலை. எங்க அடியார்கள் நானும் என்ன பண்ண தெரியுமா, 50 ரூபாய்க்கு பில்ல போட்டு 500 ரூபாய் பொருளை தூக்கி உள்ள வச்சுட்டு பேசாம வந்துருவேன். அந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி வர முடியாது ஐயா.
சிவனை நேர்ந்தவர்கள் அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாம பண்ண முடியாதுங்க ஐயா. இல்ல கவனிங்க, அருமை அருமை. இப்ப நான் என்ன சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல, அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு இதுதான் வேணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டா, அப்படி யாரும் தான் இல்லையே, கவனிங்களேன், யாரும் தான் இல்லையே, நம்மளா எடுத்துட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே எடுத்து வெளியே வர்றாரு. வெளியே வர்றப்பதான் ஒரு வாசகம் பாக்குறாரு, யூ ஆர் அண்டர் த சர்வேலன்ஸ் கேமரா அப்படின்னு போட்டுருக்கு. வெளியில வர்றப்ப வெளியில பெருசா என்ன எழுதி இருக்கு, யூ ஆர் அண்டர் த சர்வேலன்ஸ் கேமரான்னு பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆகா நம்ம ஃபேஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்கு சம்மன் அனுப்பி ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க, என்னப்பா அப்படின்னு தெரியாத மாதிரி உள்ள ஐயோ மறந்துட்டு பில்லு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவரே கழிச்சு காமிச்சு அவரு பில் போட்டு போயிட்டாரு. காரணம் என்னன்னா, இப்போ இவர் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க யாரு இல்லைன்னு நினைக்கிறது தான் இவர் செஞ்ச தப்பே. யாராவது இருக்காங்கன்னு இருந்தா நாம என்ன பண்ண மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். கவனிங்க, கொலை குற்றம் தவறு அல்ல, இது பொய் பேசுவது தவறு அல்ல, திருடுவது தவறு அல்ல. இந்த குற்றங்கள்லாம் எப்ப நிகழும், சாமி இல்லைன்னு நினைக்கிறப்பதான் நிகழும். என்னை யாராவது பாக்குறாங்களா, எனக்கு யாராவது பார்க்க மாட்டாங்க, என்னை யாருமே கவனிக்கல அப்படின்ற எண்ணம் வந்தாதான் இந்த எண்ணமே வரும். ஆக எல்லா கெட்ட எண்ணங்களுக்கும் மூல ஆதாரம் என்னன்னா, என்னை வெல்வதற்கு யாரும் இல்ல, என்னை கவனிக்க யாரும் இல்ல, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்வதுதான் இது காரணம். நீங்க நினைச்சு பாருங்க, நாம செஞ்சிருப்போம்ல தப்பு, அது எல்லாமே எப்ப செஞ்சிருப்போம், சிவத்தை மறந்த நிலையில தான். நாம எல்லாரும் செய்த தப்பு எல்லாமே அந்த இடத்துல சிவம் கண்ணுக்கு மறைஞ்சிருவார். சிவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவோம். சிவம் இல்லை அப்படின்னு நினைச்சனாலதான் நாம தப்பே செய்தோம். அதனால இருக்கிறதுலயே பெரிய குற்றம் எது எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிவத்தை மறக்கிறது தான். அதனால சிவத்தை மறக்காம இருந்தாலே நாம போய் பேச மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், தீய எண்ணங்கள் வராது, தீய சொற்கள் வராது. அப்போ நம்மளுடைய நினைவுல சிவம் இழப்பதுதான் என்னது, நம்ம நினைவுல சிவத்தை இழப்பதுதான் பெருங்குற்றம். நாம மனசுல சிவபெருமான வச்சுக்கிட்டே இருந்தா நாம எந்த குற்றத்துக்கும் ஆளாக மாட்டோம். அது தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான நினைக்கணும். சிவபெருமான நினைக்கிறதுக்குத்தான், நினைக்கிறத நினைன்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோன்றதுக்காகத்தான் சிவபூசை செய்யுங்கன்னு சொல்றோம். சிவபூசை என்பது என்ன, சிவபெருமான நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். சிவபெருமான நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் சிவபூசையே. ஆனாய நாயனார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கும் போது எல்லா ஆடுகளும் என்ன பண்ணுது, அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆடை மேய்க்கணும். திடீர்னு பார்த்தாரு கொன்றை மரம். கொன்றை மரத்துல அப்படியே சரம் சரமா கொன்றை தொங்குது. பார்த்தா எப்படி தெரியுது, ஆகா இந்த கொன்றை மலர் பார்த்த உடனே எங்க அப்பன் சிவபெருமான ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் எடுக்கிறாரு. புல்லாங்குழல்ல ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு புல்லாங்குழல்ல பஞ்சாக்கரம் வாசிக்கிறார். அவர் வாசிச்ச பஞ்சாக்கரம் அந்த நந்தவனம், அந்த காடு முழுக்க பரவுதான். மலர்கள்லாம் எக்ஸ்ட்ரா மலருதான். அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் பொங்கி வழியுதான். அங்க இருக்கக்கூடிய அந்த புட்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்து இருக்கான். அந்த ஆடு மாடு அந்த ஆணிரைகள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்து அப்படியே தன்னை மறந்து அந்த அந்த பஞ்சாக்கரம் புல்லாங்குழல் ஒளியில கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த தொண்டை தான் செஞ்சாரு யாரு கடைசி வரைக்கும். ஆனாய நாயனார் தான் வேலை பார்த்தார். சொல்லுவாங்கல்ல, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கணுங்கய்யா. கலைச்செல்வியம்மா அருமை. ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நானாய நாயனார் ரொம்ப ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், சிவபூசை பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆடையும் மேய்ச்சு சிவபூசையும் செய்திருக்காருன்னா, சிவபூசை என்பது சும்மா சிவலிங்க திருமையில பூஜை ரூம்ல பண்றது சிவபூசை இல்ல. சிவபெருமான எவ்வளவு நேரம் எந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கும்ன்றதுதான் சிவபூசை. அதுக்கு ஆரம்ப கட்டம் தான் சிவபூசை, உட்கார்ந்து பண்ற சிவபூசையை தவிர நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், சிவபூசை முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம காய்கறி நறுக்கிறப்பையும் பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிழுகுன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே
மழபாடி உள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. எப்பா உன்னை தவிர வேற யாரப்பான்னு நினைக்க போறேன். கத்திரிக்காய் எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு கத்திரிக்காய் நறுக்குவேன்ல, கத்திரிக்காய் நறுக்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே கண்கள் நீர் பெருகும். கத்திரிக்காவை பாக்குறப்பெல்லாம் கண்கள்ல நீர் பெருகும். இந்த வீர சைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, வீர சைவர்கள் வந்து ஒரு இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. 2 திருடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப நாள் எதுவுமே திருட கிடைக்கல, பசி. என்ன பண்ணலாம்னா நம்ம போயிட்டு இந்த வீர சைவர்கள் சாப்பிடுறாங்கல்ல அந்த இடத்துல உட்காந்து போய் சாப்பிட்டுருவோம். ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவனடியார்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டு போனாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, கழுத்துல சிவலிங்க திருமணி கட்டிருப்பாங்க. தெரியும்ல, வீர சைவர்கள் கழுத்துல சிவலிங்க திருமணி கட்டிருப்பாங்க. கட்டிருக்கிற உடனே பார்த்தாரு, சிவலிங்க திருமணியை கட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கு அது கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் 2ஆ நறுக்கி கழுத்துல அப்படி சிவலிங்க திருமணி மாதிரி கட்டிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் உட்காந்து சாமி கும்பிடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இவங்க கழுத்துல சிவலிங்க திருமணி இருக்குன்னு அவங்க சீர சைவர்கள் நினைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு தலையில போட்டாச்சு, பரிமாறியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன அங்க சம்பிரதாயம்னா, அவங்க தீபம் எடுத்துட்டே வருவாங்க. இந்த பெண்கள்லாம் திருமாங்கலி எடுத்து காட்டினா குங்குமம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்க வர்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தான் கிட்ட இருக்கக்கூடிய சிவலிங்க துணியை சுத்தி இருந்தாங்க, சிவலிங்கம் அதை திறந்து என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. அதுக்கு தீபம் காட்டுறாங்க, அதுக்கு அப்படியே தீபம் காட்டுறாங்க. வரிசையா தீபம் கட்டே வராங்க. இந்த 2 பேருக்கும் திருடன் 2 பேருக்கும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆச்சு. ஆகா, நாம சும்மா இருந்தாலும் நம்மளை விட்டுருவாங்க. வீர சைவர்கள் வந்து நாம கத்திரிக்காய் வச்சு சிவபெருமானை ஏமாத்திருக்கோம்னு தெரிஞ்சா இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம உயிரோட போக முடியாது, நமக்கு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு, ஐயோ சாப்பிடுறதுக்காக வந்து இன்னைக்கு உயிரை விட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்துட்டே வர்றாங்க. கடைசியில இந்த 2 பேர் தானே உட்காந்துருக்காங்க, இப்படின்னு காமிக்கிறாங்க. கண்கள்ல கண்ணீர் வருது, கையெல்லாம் நடுங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அது கலட்டுன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே கலட்டுறாங்க. கலட்டி காமிச்சோடனே அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தீபம் காமிச்சிட்டு போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கத்திரிக்காய் சிவலிங்கமா மாறி இருக்குதான். இந்த இவங்க சாப்பிடணுன்றதுக்காக அந்த கத்திரிக்காய் சிவலிங்கமா மாறி இருந்தான். அதை பார்த்த உடனே கண்கள்ல நீர் பெருகி, பெருமானே நான் திருட்டு தொழில் தான் செய்ய வந்தேன், நான் செய்தது தவறு, ஆனா உன்னை நம்பி சாப்பிட வந்தேன், உன்னை நம்பி நான் சாப்பிட வந்தேனே, சாப்பிட வந்த எனக்கு அருள் செய்த பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த இருவரும் சிவனடியார்களாக மாறி நின்றார்கள். அப்போ கத்திரிக்காய் நறுக்கிறப்பெல்லாம், பெருமானே இந்த கத்திரிக்காய் தானே சிவலிங்கமா மாறிச்சு, இந்த கத்திரிக்காய் என் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் எங்க அப்பா நீ சிவலிங்கமா மாறி எனக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே அப்படின்னு கத்திரிக்காய் நறுக்கிறப்பெல்லாம் இந்த கதையை கேட்டுட்டே நறுக்குது. கத்திரிக்காய் நறுக்கிறப்பெல்லாம் இந்த கதையை சொல்லிக்கிட்டே நறுக்கிற போது சிவபெருமானுடைய அந்த பெரும் காட்சிய எப்படி நம்ம நினைக்கிறது, எப்படி சொல்றது, அப்படி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் நாம என்ன நினைக்கிறோம், சிவபெருமான மறக்காம இருக்கிறதுக்கு பேருதான் சிவபூசையே. அப்படி மறக்காம இருக்கிறனாலதான் நாம என்ன பண்றோம், இந்த படுபாவி எப்படா வந்து லிங்க போடுவான், இன்னும் போடாம வச்சிருக்கானே, லிங்க் இன்னைக்கு போட மறந்துட்டானே, போடுவானா மாட்டானா அப்படின்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குல்ல. அது காரணம் என்ன, சிவபெருமானை நினைக்கணும், சிவபெருமானை நின்று ஒழுகணும், அவனுக்காக உருகணும். அதுக்கு இது ஒரு தளம் வாய்ப்பா இருக்குன்றதுக்காக நாம நினைக்கிறது காரணம். நாம சிவபெருமானை நினைத்து கொண்டே இருக்கோம். காரணம் சத்சங்கம் மூலமாகத்தான், இந்த அடியார் திருக்கூட்டம் மூலமாகத்தான் சிவபெருமானை உள்கி உருக முடியும். அடியார் திருக்கூட்டம் இல்லாம நாம வந்து சிவபெருமான கைலாயம்பதியில பார்த்தா கூட கைலாயம்பதி எப்படி இருக்குமா, கைலாயம்பதி எப்படி இருக்குமா, இருக்குமா, கைலாயம்பதி பளிச்சுன்னு இருக்குமா? கவனிங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சிவபெருமான வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலமைச்சரவங்க எல்லாம் இவங்க பார்க்க போவாங்கல்ல, குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பார்க்க போறப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு தெரியுங்களா, செக் பண்ணி உள்ளுக்கு அனுப்புவாங்க. கடைசியில என்ன ஆகும், ஒரு பாதுகாப்பு வழியா வந்திருப்பாங்க, கடைசியில அவர் பக்கத்துல இந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் நிற்பாங்க. அவன் எப்படிதான் போகணும், போறப்ப எப்படி இருக்கும், பின் டிராப் சைலண்ட்ல இருக்கும், பின் டிராப் சைலண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி வெளியில எல்லாம் பயங்கர ஆரவாரமா இருக்குமா, ஆனா சிவபெருமான் பக்கத்துல போறப்ப எப்படி இருக்குமா, அப்படியே டப்பு டப்பு நம்ம நெஞ்சு சத்தம் மட்டும்தான் கேட்குமா, அந்த அளவுக்கு பின் டிராப் சைலண்ட்ல இருக்குமா. அப்படி போய் பார்க்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்றாங்க. யார் சொல்றாங்க, சிவபெருமானே எங்க அடியார்களுடைய அரகர ஒளியும் சங்கு நாதமும் அங்க வந்து டமருக சத்தமும்
கைலாய வாத்தியமும் திருவாசக நம்ம திருமுறைகளுடைய ஒளியும் வேத ஒளியும் எல்லாருடைய கண்ணீர் சத்தமும் தென்னாடுடைய சிவனையை போட்டு எல்லாரும் அப்படி கரைகின்ற அந்த அந்த அரகர கோஷம் எல்லாம் கேட்டு நாங்க பார்க்க சிவன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னப்பா யாருமே இல்ல, ரொம்ப வெறிச்சோடி இருக்கு, கப்பு சிப்புன்னு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து உனக்கு பக்கத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடம் வேணாம் சாமி, எனக்கு இந்த இடம் வேணவே வேணாம். எங்க அடியார்களோடு நான் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலில் விளங்கினார். எனக்கு அடியார் திருக்கூட்டத்துல கும்புற மாதிரி வராது. நான் திரும்ப எங்க அனுப்பிச்சு விட்டுரு. நான் என்னமோ ஜாலியா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன், நான் என்னமோ ஜாலியா இருக்கும், கைலாயம் ஜாலியா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா எல்லாரும் கப்பு சிப்புன்னு உட்கார்ந்து இருக்காங்க, உம்முனே உட்கார்ந்து இருக்காங்க. நான் அப்படி இல்ல சாமி, எனக்கு கலர் இருக்கணும், அந்த இடம் அப்படியே சிவபெருமான். அதனால எனக்கு இது ஒத்து வராது சாமி, நான் எங்க அடியார் திருக்கூட்டத்துக்கே போயிடுறேன், கையில வச்சு திருப்பி அனுப்பிச்சு விடு அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்பது போல கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வேடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. கூடும் அன்புனா கூடுகின்ற அன்பு, கூடுகின்ற எல்லாரும் கூடுனா சங்கமம் சொல்லுவோம். கூடுகின்ற அன்புனா என்னது? அடியார்கள் எல்லாம் கூடி அன்பு செய்கின்ற இடத்துல பெருமான வழிபாடு செய்வேனே தவிர அந்த இடத்துல வழிபாடு செய்ய மாட்டேன்னு சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம். இன்னொன்னு சொல்லுவாங்க, கூடும் அன்பில்னா அன்பு கூடிக்கொண்டே இருக்கிற இடமா. அன்பு என்ன பண்ணுமா? கூடும் அன்பில்னா அன்பு கூடிக்கொண்டே இருக்குமா. அன்பு எங்க கூடும்? அன்பு எப்ப கூடும் சாமி? அடியார்கள் கூட அடியார்களை விடுங்க. நான் கேக்குறேன், ஜென்ரலா ஒருத்தவங்க கூட அன்பு வச்சுக்கணும். நீங்க அன்பா இருக்கணும், ஒருத்தவங்க கூட அன்பா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எப்ப உங்களுக்கு அன்பு கூடும்? ஒரு விசேஷத்துல ஒரு கல்யாணத்துல போனா சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு அன்பா பேசுவோம் கொள்ளுவோம். ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படி. ஓகே, வேற மனசுல சிவம் இருந்தா அன்பு இருந்தாங்க. சிவத்தையே விட்டுருங்க. நான் சொல்றேன், சிவத்தையே விட்டுருங்க. சிவனடியா நம்ம ஜென்ரலா உலகவியல்ல சொல்லுங்க. உலகவியல் பிரிந்து சேரும்போது ஐயா அவங்களை பிடிக்கும் போது அன்பு வருங்க ஐயா. ஐயா நம்ம குழந்தைகளை பார்த்தாலும் ரொம்ப எதிர்பார்ப்பே இல்லாத இருக்கும்போது தாங்க ஐயா உண்மையான அன்பு வரும். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது அன்பு வரும். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது அன்பு வரும் ஐயா. தெரிஞ்சவங்க பார்த்து அன்பு வருங்க. சரி, எல்லாரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்க அன்பு செய்றீங்க, நல்லா கவனிங்க. நீங்க அன்பு செய்றீங்க, அந்த பக்கம் இருந்து எதுவுமே பேசல, உம்மனா முஞ்சியாவே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா உங்ககிட்ட பேசவே மாட்டேன், எப்பயுமே பேச மாட்டேன். நீ என்ன அன்பு பண்ணாலும் உங்க வீட்டுக்காரர் இப்படியே உட்காந்துருப்பாரு, இல்ல உங்க வீட்டம்மா இப்படியே உட்காந்துருப்பாரு, கல்லு மாதிரி. என்ன தோணும்? இந்த ஆளுக்கு மனசு கல்லுல இருக்கா இல்ல கொஞ்சம் மாச்சு கரையுதான்னு பாரு. ஒரு வார்த்தை வாயில இருந்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என்ன? வகை வகையா வெஞ்சனை வச்சு வகை வகையா சாப்பாடு போட்டிருக்கோம், நல்லா சாப்பிட்டு போட்டு அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துருக்கு பாரு நாள், கொஞ்சம் பேசலாமே அப்படின்ற எண்ணம் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ரிசியேஷனே இல்ல, அப்ரிசியேட்டே பண்ணல, அப்படியே விட்டுட்டாருன்னா அவர்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா வெளிப்படுத்தவே இல்லை, ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, ரெண்டு பேரும் பரிமாறிக்கவே இல்லை, ரெண்டு பேர்த்தையும் பேச்சுவார்த்தையே இல்லை. அன்பு வருமானா வராது, குறைஞ்சிட்டே போயிடும். எப்ப அன்பு பெருகும்னா ரெண்டு பேரும் பேசணும், பேசினாதான் அன்பு வளரும். பேசவே இல்லை ஆட்டோமேட்டிக்கா அன்பு குறைஞ்சிடும். அதனால பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு. எங்க சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்து இருக்காங்களாம் கையிலையும் பதில. சனகாதி முனிவர்கள் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? கப்பு சிப்புன்னு. நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காரு எப்படின்ட்டாரு? நம்ம அப்பா என்ன சொன்னாரு? சின்முத்திரை காமிச்சிருக்காரு. சின்முத்திரை காமிச்சா என்ன அர்த்தம்? அர்த்தம் மனசும் பேசக்கூடாதுன்றாரு, எப்ப நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல, மேன்மக்களுக்கு தான் நாங்கெல்லாம் கலகலன்னு பேசினா தான் எங்களுக்கு நிறைய. சனகாதி முடிவுகள் நீங்க இங்க இருந்துக்கோங்க, நாங்க திரும்ப ஐயாரப்பர் கோயிலுக்கோ இல்ல நம்ம சொக்கநாதர் கோயிலுக்கோ போய் எங்க அடியார்கள்லாம் டமால் டுமில் சத்தம் போட்டு அரகர கோஷம் போட்டு எல்லாம் ஜாலியா பேசுவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போறேன். அங்கதான் நம்ம கோயில் மூத்த திருப்பதிகத்துல பார்த்திருக்கோம், சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாய் உன் திருநாமம்
தரிப்பாய் பொன்னம் பலத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பாயிருப்பேன் நானே நல்காய் அதுல சொல்லுவாரு, ஏப்பா சிவனடியார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சிரிப்பார். முதல்ல சிரிக்கணும். அடியார்களை பார்த்த உடனே என்ன வரணும்? முகத்துல என்ன வரணும்? சிரிக்கணும். வாய் நிறைய சிரிக்கணும் முதல்ல. அதுதான் அடியார்களுடைய முதல் இலக்கணம். நல்லா சிரிச்சு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்கணும். ஃபர்ஸ்ட் சாமி என்ன சொல்றாரு? முத்தை திருபத்தி திருநகை கத்தி கிரகத்தி சரவண வித்திற்கொரு முத்தி குருபரையன போதும். அம்பாள் எப்படி இருப்பாளாம்? அன்னை வள்ளி தேவி முத்தை திருபத்தி திருநகை. அவ வாயில எப்பயுமே நகை இருக்குமா? அந்த நகையுடைய பல் எப்படி இருக்குமா? முத்தை போல. முத்தை தருபத்தி திருநகை. ஆரம்பிக்கிற பாட்டே அப்படிதான், சிரிப்புல. ஏன்னா சிவபெருமான் முருகப்பெருமானுடைய மனைவிக்கு ஏதாவது துன்பம் இருக்குமா? அவ சிரிக்காம இருப்பாளா? முதல்ல சிரிங்க. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல. அடப்படுபாவை, நாங்க இருக்கிற நிலைமைக்கு சிரின்னு சொன்னா சிரிக்க முடியுமா? துன்பம் வருங்கால் நகுகன்னு நம்மளுடைய சாமி சொல்றாரு. அப்போ கண்ணா, பாம்பு வந்து கொட்டும் போது தேளு வந்து கொட்டும் போது சிரிக்க முடியுமான்ற மாதிரி சிரிக்க முடியுமா? நாங்களே அப்படி இல்ல. கவனிங்க, இருக்கன் வருங்கால் நகுகன்னா நல்லா கவனிங்க. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? நமக்கு துயர் வரும்போது சிரிக்கணுமா? என்ன அர்த்தம்? ஆஹா, நாம எடுத்துட்டு வந்த அழுகி போன சாதம் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. நாம எடுத்துட்டு வந்த அழுகி போன சாதம் பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தோம். நினைச்சு பாருங்க, வீட்டுல ஒரு குப்பை இருக்கு, ரொம்ப நாற்றம் அடிக்குது. குப்பையை போய் வெளியில கொட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, கொடுத்துட்டோம். எப்படி இருக்கும்? ஆஹா, நல்லதுரா சாமி, நிம்மதியா இருக்கும், இந்த குப்பை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எப்பெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ, இனிமே இந்த துன்பம் வராது, இந்த துன்பம் ஏற்கனவே நம்ம செய்திருக்கோம், நம்மளை விட்டு விலகிருச்சுன்னு நினைச்சு ஆகா துன்ப கணக்கு குறைந்து விட்டது என்று சிரிக்கணும். அதனால சிரிப்பது என்பது அடியார்களுக்கு இருக்கக்கூடிய, அதனாலதான் புன்னகைன்னு பேரு. முகத்துல அணியிற நகை கண்டிப்பா அது நம்ம இருக்கணும். அதனாலதான் முத்தன்ன வெண்ணகையால் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்நித்தில நகையாய் இன்னும் குளர்ந்தின்றோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த நகையை அடிக்கடி சொல்றாரு. யாரு? பசங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ, பெண்கள் கண்டிப்பா மலர்ந்த முகத்தோட வீட்டுக்காரரு வீட்டுல இருந்து வர்றப்போ என்ன பண்ணோம்? வாங்க, என்ன வேணா இருக்கட்டும், காலையில பயங்கர சண்டை போட்டிருந்தாலும் என்ன சண்டை போட்டிருந்தாலும் அதை அப்புறம் வச்சுக்கலாம், வாங்க அப்படின்னு சிரிச்ச முகமா சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு அந்த ஆபீஸ்ல உள்ள அத்தனை டென்ஷன் என்ன பண்ணும்? மனைவியினுடைய அந்த மலர்ந்த முகத்தை பார்த்த உடனே டமால் டுபில்னு மறந்துபடும். அதனால பெண்கள் எப்பொழுதுமே நகையோடு இருக்கு. சரி, இப்ப நாம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த விட்டுட்டேன், நான் எங்க வந்தேன்னு விட்டுட்டேன். என்ன யாராவது கூப்பிட்டுவாங்க. அம்மா, சிரிப்பார் கழிப்பார் கோயில் திருப்பதிகத்துல சொக்கநாதா மீனாட்சி அம்மா வாய்ப்பே கிடையாது. பரவாயில்ல, அம்மா தெளிவா இருக்கு. திருவாசக சிந்தனைக்கு தெளிவா இருக்காங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியம் தான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு? 8:30 மணி ஆகும்னு காத்துட்டு இருந்தேங்க ஐயா. ரொம்ப அவளோட ஷார்ப்பா இருக்காங்க. மகிழ்ச்சி. என்னன்னா, எதுக்காக சிரிப்பார் கழிப்பார் சொன்னோம்னா, சிவபெருமானை சிந்திக்கின்ற அடியவர்கள் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருப்பார்களா, பெருமானை விரித்து கொண்டிருப்பார்களா, அது எல்லாம் விரிச்சு பேசணும். அப்படி பேசுற இடம் தான் எனக்கு வேணும்னு மணிவாசகரே கேட்கிறேன். அப்போ நம்மளுடைய நினைப்புல அப்ப அன்பு எப்ப பெருகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நாம பேசி பரிமாறிக்கிறப்பதான். இந்த அம்மா செய்யறது அந்த ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா நாளைக்கு இந்த அம்மா வைக்காது. உண்மையே இருந்தா நாளைக்கே அம்மா அதே தான் தேவைப்படும். உப்பு அள்ளி போட்டிருக்க அந்த அம்மா, என்னம்மா உப்பு போட்டிருக்கேன் நாளைக்கு குறைச்சிக்கம்மான்னு சொன்னா அந்த அம்மா குறைச்சிருப்போம். உண்மைன்னு இருந்தா இந்த டெய்லி அந்த அம்மா அப்படியேதான் இவருக்கு கோபம் கூட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை பேசினா சரியாயிடுச்சா?
சரியாயிடுச்சு. அப்போ எப்ப அன்பு பெருகும்னா பேசி பரிமாறிக்கொள்ளும் போது. சிவபெருமான் பேசுறாரா? சிவபெருமான் பேசுறாரு உங்ககிட்ட? அந்த ஆள் என்னைக்கு பேசிருக்காரு? எனக்கு நீங்க எல்லாம் தலையாட்டுறதை பார்த்தா டெய்லி உங்ககிட்ட கதை கதையா பேசிக்கிட்டு இருக்காரு போலயே. எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் சொல்றத பார்த்தா இன்னும் உங்ககிட்ட தான் பேச, எங்கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாருப்பா எங்க அப்பா அப்படின்றீங்க. இல்லையா உணர்வு நிறைய உணர்வுங்க ஐயா. மகிழ்ச்சி என்னன்னா நாங்க பேசுறோங்க ஐயா. அருமை. இல்ல என்னன்னா சிவனும் பேசுவாரான்னு தெரியாது. ஆனா சிவனடியார்கள் பேசுவாங்க. யார பத்தி? சிவனை பத்தியே பேசுவாங்க. சிவபெருமானாவே பேசுவாங்க. சிவன் கிட்ட பேசுறதை விட சிவனடியார்கள்ட்ட பேசுறதுதான் எனக்கு கைலாயம்னு சொல்லிட்டு போன அத்தனை பேரும் ரிட்டர்ன் ஆகி வந்தாங்க. அப்போ எது கைலாயம், எது சிற்றம்பலம், எது சிற்றம்பலம்? பாலுக்கு பாலகன் பாற்கடல் இந்த பிரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய பிள்ளை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற இடமாக, அதுதான் சிற்றம்பலம். சிவபெருமானை யாரெல்லாம் ஆலிங்கனம் செய்து வாழ்கின்றார்களோ அவங்க இருக்கிற இடம் தான் சிற்றம்பலம். ஐயோ நாளைக்கு ஆருத்ரா தரிசனமே சிவபெருமானை பார்க்க முடியலையே, தில்லைக்கு போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இங்க இருக்கக்கூடிய 46 அடியார்களும் சிவபெருமான ஆலிங்கனம் செய்கின்ற அடியார்கள் தான். இங்க நாம இருக்கிற இந்த வெர்ச்சுவல் மீட்டிங் கூட தில்லை சிற்றம்பலம் தான். கண்டிப்பா முடியறதுக்குள்ள ஆருத்ரா தரிசனம் பெருமான் கொடுத்துருவான். அவன் ஆடுகின்ற நடன காட்சியை உங்களுக்கு காமிச்சிருவான். கவலையே படாதீங்க. அவன் அருள் திரு நடன காட்சி அகக்காட்சியிலேயே தெளிவுறும் நமக்கு. சிவபெருமான் ஆடுறது என்ன தெரியுமா? அவன் ஆடுறது, சிவபெருமான் ஆடுறது என்ன அப்படின்னா, சிவபெருமான் சிவம்னாலே அசையாததுதான் சிவம், தெரியும்ல. அசையாம இருந்தா அது சிவம். ஆனா அது போய் ஆடுமான்னு கேட்டா அது நம்மளை ஆட்டு விக்கிறனால நாம் என்ன பண்றோம்? ஆடுற மாதிரி காட்டும். சிவபெருமான் ஆடுவதில்லை. அவன் என்ன பண்றான்? நம்மளை ஆட்டு வைக்கிறான். அதனால அவன் ஆடுதல்னா, சிவபெருமான் ஆடுறதுன்னா ஒண்ணும் கிடையாது. நாம தெளிவடைஞ்சா அவன் நல்லா ஆடுறான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்களா ஒரு நிமிஷம். நாம தெளிவு அடையணும் அப்படின்னா நல்லா ஆடுறான்னு அர்த்தம். நல்லா ஆடுறான். டேய் குழப்பாத டேய். அப்ப தெளிவடைகிற எனக்கு தெளிவா சொல்லு. நீங்க கேட்கலாம், நாம தெளிவடைகிறோம் அப்படின்னா சிவபெருமான் ஆடுறான்னு அர்த்தம் சொன்னையே, அப்ப தெளிவடைகிறதா என்னன்னு கரெக்டா சொல்லு. கேக்குறீங்களா இல்லையா மனசுல? அதை நீ சொல்லிட்டேன்னா நாங்க தெளிவடைஞ்சோமா இல்லையா நாங்க புரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ இருக்கு தெளிவடைகிறதுக்கு. நாங்க கவனிங்க, தெளிவு என்பது என்னன்னா, தெளிவு என்பது என்னன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் இருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இதுல குருநாதருடைய உருவத்தை சிந்திப்பது தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இல்ல. அப்படி அர்த்தம் இல்ல. நம்ம வீட்டுல நம்ம அப்பா வந்துட்டாரு, ரொம்ப நாள் ஊர்ல இருக்க, திடீர்னு அப்பா வந்துட்டாரு, இனிமே அவன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இனிமே நான் தான் பாத்துக்க போறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இனிமே எதுக்கும் அலைய கலைய வேணாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுவோம்? அப்பாடா நாளைக்கு சமைக்க தேவையில்லை, நாளைக்கு மார்க்கெட் போக தேவையில்லை, நம்ம வீட்டு எலக்ட்ரிக் பில்லு, நம்ம பிள்ளைங்களுக்கோட எல்லாத்தையும் நம்ம அப்பா பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? நிம்மதியா இருந்து நிம்மதி. அவர் பாத்துக்கிறது எல்லாத்த விட நிம்மதி வந்தா, நிம்மதினா ஒண்ணும் கிடையாது, ஆனந்தம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்பாடா ஆனந்தம் தான். தெளிவு குருவின் தெளிவு குருவர் சிந்தித்தல்னா, குருநாதர் இருக்காரு, எனக்கு என்ன கவலை, அவர் என்னை கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிந்தனை இல்லாம ஜாலியா இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் தெளிவு. தெளிவுனா ஆனந்தமாக இருத்தல்னு அர்த்தம். நீங்க ஆனந்தமா இருந்தாலும் சரி, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆனந்தம் கூட இருந்தாலும் சரி, தெளிவுதான்.
தெளிவுதான். அப்போ தெளிவுனா இந்த பாத்தியா போற போக்குல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போயிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குது சும்மா வாய்ப்பு. அப்போ தெளிவுனா ஒண்ணும் கிடையாது. அடியார்கள் புரிஞ்சுக்கோங்க, தெளிவுனா எந்த சூழல்லையும் ஆனந்தமா இருக்கு. எங்க அப்பா காப்பாத்த போறாங்க, எனக்கு நடந்தான் தூக்கி போட்டான் மேல, கீழே வர்றப்பையும் அவன் தான் காப்பாத்து. விழுந்துருவோம் பயப்படாம கீழே கையை தூக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு தெரிஞ்சது ஜாலியா படுத்த மாணிக்கே கீழே விழுகிறது தான் என்னது, படுத்த மாணிக்கே கீழே வர்றதுதான் என்னது தெளிவு. உயரத்திலையும் தாழ்வுலையும் துன்பம் இல்லாம நிக்கிறதுக்கு பேர் தான் தெளிவு. அது வருதான்னு பாருங்க. திடீர்னு என் மனசு கஷ்டப்படுதுன்னா என்ன அர்த்தம்? தெளிவு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அப்போ எது தெளிவா இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது, நம்ம இறைவனை அனுபவிக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை நம்ம பெறணும். அப்போ நல்லா கவனிங்க, நம்மளுடைய நினைப்பு தான் என்னது, நாம நினைக்கிறதுக்கு பேரு, நாம சிவபெருமான மறக்கிறது தான் பெரிய குற்றம். சிவபெருமான நினைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய உபாயம் நாம எல்லா வினைகள்ல இருந்தும் நீங்குவதற்கு. சிவபெருமான நினைக்கணும்னா தனியா நினைக்க முடியாது. ஏன்னா சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் வரிசையா சொல்லிட்டு இருப்பாருல்ல அந்த பாட்டுல. அது என்ன பாட்டு? நம்மளுடைய கலையாத கல்வியும். அதுல சலியாத மனம் எப்பயுமே சலியும். மனம் எப்பயுமே சலியும். நீங்க பாத்துருக்கீங்களா, வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மண் குவியல் போட்டிருக்கீங்க, முத அப்படியே வீட்டுல அது மண்ணு வந்து அப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மண்ணு அப்படியே நிக்குமா? நாளாக என்ன ஆகும்? நீங்க டச்சே பண்ண தேவையில்லை, அப்படியே சலிஞ்சிரும். அது மாதிரிதான் நம்ம மனசு. நீங்க என்ன பண்ணாட்டினாலும் என்ன ஆகும்? சலிஞ்சுட்டே இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணணும்? மண்வெட்டி எடுத்து திரும்ப எல்லாத்தையும் குவிக்கணும். அந்த குவிக்கிறதுக்கு பேர் தான் போக்கஸ் அல்லது யோகம்னு சொல்லுவோம். அப்ப நம்ம மனசை குவிக்கணும்னா மண்வெட்டி போட்டு அள்ளி போறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் அடியவர் திருக்கூட்டம். அடியவர் திருக்கூட்டம் செல்ல மாட்டேன், நான் தனியா பக்தி பண்றேன் அப்படின்னு சொல்வது முக்கா கிணற தாண்டதுக்கு சமம். வேஸ்ட். அடியவர் திருக்கூட்ட சார்பு இல்லாம சிவனை நான் அடைஞ்சும் விட முடியும் நினைச்ச ஒருத்தர் கூட சிவபெருமான அடையவே இல்லை. எடுத்துக்காட்டு ராவணனை போல பக்தி செய்ய முடியுமா? தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் அத்து அவன் பெருமானுக்காக வீணை செய்து மீட்ட முடியுமா நம்மளால? எங்க கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்தாருங்க. நீங்க கேட்கலாம், கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்தாரு, அவர் எந்த அடியார் திருக்கூடத்துல சேர்ந்து இருந்தாரு? அவர் சாமியை பார்க்கலையா? கண்ணப்ப நாயனாருக்கும் அன்பு செய்வதற்காக வெளியில திரும்ப வந்தாராம். அந்த பறவையில போனா கூட பதமுக்தின்னு சொல்லுவோம். 2 முக்தி இருக்கு, பதமுக்தி பரமுக்தி. 2 முக்தி இருக்கு. பதமுக்தினா சாமி வச்சுக்குவாரு, பாப்பான்னு கூப்பிட்டுட்டு தங்கம் லேசா உதட்டுல என்ன ஒட்டி இருக்கு? சேமியா ஒட்டி இருக்கு. இந்த இடத்துல லேசா உதட்டுல சேமியா ஒட்டி இருக்கு, சாப்பிட்ட சேமியா ஒட்டி, போய் கழுவிட்டு வாப்பான்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிருவாரு. கழுவிட்டு வந்தோன்னு திரும்ப ஏத்துக்குவாரு. புரியுதுங்களா? அது மாதிரி பதமுக்தி என்பது சாமி கூப்பிட்டுக்குவாரு, கொஞ்சம் நஞ்சம் இருக்குல்ல, அத என்ன பண்ணுவாரு? திரும்பவும் வெளியே போயிட்டு அனுப்புவார். அந்த மாதிரி. ஆனா அடியார்களோடு சேர்ந்து பக்தி செய்துட்டோம்னா மீண்டும் வாராத நிலை கிடைக்கும். மீண்டும் பெருமான்கிட்ட போயிடுவோம், திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டோம். புரியுதுங்களா? ரிட்டர்ன் ஆக மாட்டோம். சுந்தரர் வந்ததும், ஞான சம்பந்தர் வந்ததும், நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் வந்ததும், அத்தனை அடியார்களும் வந்ததும், அவர்கள் அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து மீண்டும் வாராத நிலை வர்றதுக்காகத்தான் ஒரு விஷயத்துல குறிக்கோளாட இருங்க. நீங்க சாமியை கும்பிடாதீங்க, நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க செய்யாதீங்க, முற்றோதல் பண்ணுங்க பண்ணாதீங்க, திருமுறை படிங்க படிக்காதீங்க. ஆனா அடியவர் திருக்கூட்டம் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒண்ணு எதுதான். ஒரு படத்துல விவேக் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருப்பான், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பான். பாலாஜி வந்து கேட்பா, அப்படி தாடி பாலாஜி, எனக்கு கண்ணு தெரியலங்க அப்படிங்குவார். அங்கிட்டு போங்க, அப்புறம் எனக்கு உட்கார காது கேட்காதுங்க, சைட்ல வாங்க பாரு, அப்புறம் எனக்கு உட்கார முடியாது மூளை இருக்குங்க, இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே இருப்பாரு. சரி இப்ப என்னதான் வேணும்னு, எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து மட்டும் எனக்கு வேணுங்க அப்படின்னு அவர் கேட்கிறப்போ காமெடி பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நாம் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும், அத்தனை வினைகளுக்கும், அத்தனை நோய்க்கும் ஒரு மருந்து அடியவர் திருக்கூட்டம் தான். அதான் தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் கூட கிடையாது.
சிவபெருமான் கூட கிடையாது. சிவபெருமான் சொல்லுவாங்கல்ல, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள் உருகுவன் என்ற மாதிரி அவன் ஒரு மருந்து தான். அந்த மருந்து கிடைக்கிற இடம் அவன் தான் மருந்து. அந்த மருந்து அடியார் திருக்கூட்டங்க. அதை மறந்துடக்கூடாது. ஆஹா, ஜானகி அம்மா பாத்துட்டேன் எனக்கு இதோட தெரியும். அடியவர் திருக்கூட்டம் தான். அடியவர் திருக்கூட்டத்துல தவிர அந்த மருந்தை நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என் கூட வாங்க, நாங்க கடந்து தரேன், நான் உங்களுக்கு அப்படி தரேன் இப்படி தரேன்னு சொல்லுவாங்க. கோழிகளை நம்பி ஏமாறாதீர்கள். அவர்களெல்லாம் கூட்டிட்டு போய் துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எங்க இறக்கி விட்டுருவாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல துபாய் ஷேக் மாதிரி அப்புறம் அழைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம என்னடா சுத்தி பார்த்தா எல்லாரும் கேரளாக்காரங்களா இருக்காங்க, இதுதான் துபாய் ஆண்டு. அவங்க இறங்கினாங்கல்ல, ஒரு படம் ஆமா, அதுதான் பிற சமயத்தை நோக்கி போற மாதிரி, புரியுதுங்களா? பிற சமயத்தை நோக்கி அங்கேயும் சாமி தானங்க, அங்கேயும் சாமி கும்பிடுறதானங்க, நான் அங்க போய் சாமி கும்பிடுறேன்னா அவன் துபாய்ல சொல்லி எங்க இறக்கி விட்டுருவான்? கொச்சின்ல இறக்கி விட்டுருவாங்க. கொச்சின்ல இறக்கி விட்டுருவான். நாம துபாய் ஷேக் வேஷம் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். சுத்தி பார்த்தா எல்லாரும் வேறவங்களா இருப்போம். அப்பதான் தெரியும் நம்ம இவ்வளவு நேரம் வந்ததெல்லாம், இவ்வளவு நேரம் காசு கொடுத்தெல்லாம் வேஸ்ட். அது மாதிரி மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்கி போய் அவங்க டெஸ்டினேஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போயிருப்பீங்க? நாம நினைச்ச இடத்துக்கு போயிருக்க மாட்டோம், வேற இடத்துல சுத்தி திருவோம் நம்ம. புரியுதுங்களா? உங்களுக்கு இதை விட எளிமையா எப்படி சொல்ல முடியும்? அடுத்த சமய கொள்கைகளை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. சிவபெருமானுக்கு ஏஜென்ட் கிடையாது. எப்பயுமே இவருக்கு டீலர்ஷிப் யாருன்னா அடியவர் திருக்கூட்டம் தான். ஏங்க அந்த அடியவர் திருக்கூட்டத்தை நாங்க எங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, நல்லவங்களா கெட்டவங்க கவலைப்படாதீங்க. நாங்க தான் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கோம்ல, 7:30, 8:30 to 10:30. அதுல ஜாயின் பண்ணுங்க, அவ்வளவுதான். யாரையும் பார்க்க மாட்டோம், யாரு கூட எங்களுக்கு எந்த வித கான்டாக்ட் கிடையாது. ஆனா எல்லாருமே அன்பு அப்படியே அள்ளி பெருகும். அப்படிப்பட்ட அடியவர் திருக்கூட்டம் மாதிரி நம்ம அந்த காதல் கொண்டேன் படத்துல, காதல் கொண்டேன்னா அது காதலுக்கு மரியாதை. ஐயோ மறந்து போச்சு. அந்த அஜித்தும் தேவயானியும் லவ் பண்ணுவாங்க. என்ன படம்? காதல் கோட்டை. 2 பேருமே பாத்துக்காம லவ் பண்ணுவாங்க. அது மாதிரி எங்க அடியவர்கள் யாருமே நாங்க பாத்து காட்டினாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயமும் ரொம்ப அதிகம். அப்போ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இவ்வளவு நேரம் சொல்றது. அடியவர் திருக்கூட்டத்தை சார்ப நான் விடணும்னு நினைக்கவே கூடாது. நான்லாம் என்னை பாருங்க, என்னை கேட்கவே மாட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல என்னை கேட்காமலே 45 அடியவர் திருக்கூட்டத்துல என்னை சேர்த்துருவாங்க. 45 அடியவர் கூட்டத்துல இருக்கேன் நான். கவனிங்க, 45 அடியவர் திருக்கூட்டத்துல இருக்கேன். அடியேன் மெசேஜ் தட்டி தள்ளுவாங்க. இந்த குரூப்ல போட்ட மெசேஜ் தான் அந்த குரூப்ல வரும். எல்லா குரூப்லயும் ஒரே மெசேஜ் வரும். நம்பி வலியும். சரி, எல்லா குரூப்லயும் மெசேஜ் இருக்கு. அந்த நீங்க நம்ப, இத நான் உயர்வுக்காகவோ என்ன உயர்த்துறதுக்காக சொல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கூட நீங்க மாட்டேன். அடியும் இருக்கிற கூட்டத்துல நீங்களாம். உங்க எல்லாருக்கும் அது வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஊர்ல இருக்கீங்க. நீங்க நினைச்சா அடியவர் கூட்டத்துல சேர்ந்துக்குவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புலனம் தான் என்னுடைய அடியவர் திருக்கோயிலே. வாட்ஸ்அப் குரூப் தான் அடியவர் திருக்கூட்டத்துல திருக்கோயிலே. அதனால அதுல இருந்து வெளியே வரமாட்டேன் என்னைக்கும். அதுல இருந்து வெளியே வரும். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கூட அடியவர் திருக்கூட்டம் இது எல்லாத்துலயும் ஒரே செய்தி தானே வருது, போட்ட செய்தி தானே போடுறாங்க. அந்த குரூப்ல விட்டு வெளியே வந்துருவோமே. இல்ல, என்ன சேர்த்திருக்காங்களே, என்ன போய் சேர்த்திருக்காங்களே. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. நான் ஒரு ஆளே கிடையாது. என்ன போய் அடியவர் திருக்கூட்டம், அது வாட்ஸ்அப் குரூப்பா வேணா இருக்கட்டுமே, சாதாரண விஷயமா நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நான் இங்க வந்துட்டேன், எத்தியோப்பியாவுக்கு வந்துட்டேன். மொபைல் போன் எடுத்துட்டு போறேன். திடீர்னு ஒரு இடத்துல இங்க நிறைய மொபைல் போன் ரொம்ப திருடு போகும். நம்ம ஊர்லயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். மொபைல் போன் தான் உங்களுக்கு ரொம்ப. நீங்க 2 கிலோ தங்க வச்சுக்கிட்டான்னு கேட்டா எனக்குலாம் அதெல்லாம் வேணாம், நீங்க உங்க மொபைல் போன் கொடுங்க, 1000-10,000 ரூபாய்க்கான மொபைல் போன் கொடுங்கன்னு கேட்பான். அந்த மாதிரியான ஒரு தாட் இந்த மக்களுக்கு. மொபைல் போனை எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போயிட்டா என்னுடைய இந்தியன்ஸும் போயிடுச்சு, மொபைல் போனும் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? எனக்கு வருத்தம் என்னன்னா, மொபைல் போன் போயிடுச்சு, என் கான்டாக்ட் போயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது.
இப்போ 3 மாசத்துக்குள்ள என்னுடைய நம்பரை நான் ரிட்ரைவ் பண்ணலைன்னா 45 அடியவர் திருக்கூடக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல தன்னாலேயே வெளியில வந்துருமே. இது நான் என்ன பண்ணுவேன்? அடியவர் குழுப்பத்துல நான் போட்டிருக்காங்க. இது என்னுடைய மிஸ்டேக், நான் வெளியே வரல. இது ஆக்சிடென்டா நடக்க போகுது 3 மாசத்துல. இதை நான் நினைச்சு ரொம்ப வருந்தேன். பெரும்பாலும் 45 குடும்பத்திலையும் என்னுடைய நம்பர் வெளியில வந்துருமேன்னா அந்த நம்பர் டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருமே. நான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சு நிறைய பேர் அடியார்கிட்ட எல்லாம் கேட்டு, ராகவன் ஐயாட்ட தான் கேட்டேன், ஐயா என்ன பண்ணுவீங்க இது பண்ணுவது தெரியாது, நீங்க போய் ஏர்டெல் ஆபீஸ்ல போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, அவர் அங்கிருந்து பாஸ்போர்ட் அனுப்பணும், அங்கிருந்து அவருடைய விசா அனுப்பணும், அங்கிருந்து அவர் வீடியோ எடுத்து அனுப்பணும், இந்த மாதிரி தொடர்ந்துருச்சு. இதெல்லாம் கேட்டு அனுப்பிச்சு வச்சு அந்த 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 உங்க நம்பர் இனிமே உங்களுக்கு தான், போயிடாது அப்படின்னு சொல்லி வாங்கி என்னுடைய வீட்டுக்காரம்மாட்ட நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் அப்படின்னுமே அழியாது. ஆனா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாது பெருமானே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள அந்த நம்பர் சேர்ந்துச்சு. சாதாரண வாட்ஸ்அப் குரூப் தானே, புரியுதுங்களா? ஏன் வெளியே வந்தா என்ன தப்பு? ஏதாவது தரக்குறைவா இருக்க போது தவறா? என்ன கேட்டு அவங்க சேர்க்கல, தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சேர்த்துருவாங்க. நமக்கு முரண்பாடான செய்திகளும் வரும், நமக்கு திரும்ப ரிப்பீட்டடா வரும். அடியார்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ் பேசுவதே எனக்கு அரிது, தமிழ் பேசுகின்ற அடியார்களே அரிது. உங்களெல்லாம் ஏன் பார்த்து நேர்ல பார்த்தா நான் அப்படிதான் ஆனந்த போவேன். அதுக்காக ஆனந்த ஊருக்கு வந்து விட்டுற மாட்டேன், நினைச்சு பாருங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நினைச்சு பாருங்க, அடியார்கள் இருக்கிற வாட்ஸ்அப் புலனத்துல இருந்து கூட வெளியே வந்துடக்கூடாது. அது தவறு, நான்மா செய்யற தவறு. நான்மாக்குள்ள அப்படி அடியன் பூர்த்தி வச்சிருக்கேன். ஐயோ அடியார் திருக்கூட்டம், அதுவும் அடியார் திருக்கூட்டம் தான். அந்த திருக்கூட்டத்துல இருந்து கிடைச்சதே பெரிய, யாருக்காவது கிடைக்குமா? எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையுமே சேர்க்கிறாங்களா என்ன? ஏதோ 500 பேர்ல நான் ஒருத்தரா இருக்கேன், சந்தோஷம், என்னை சேர்த்திருக்காங்க, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அடியனுக்கு அந்த நம்பர் போனப்ப அடியன் வருத்தப்பட்டது வந்து, ஐயோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா குரூப்ல இருந்து வெளியே போயிடுமே, அப்ப அடியார்களுக்கெல்லாம் அடியார் திருக்கூட்டத்துல இருந்து என்னை வெளியே அனுப்புறியா பெருமானே? அப்படி என்ன நான் தவறு செஞ்சேன்? அடியார் திருக்கூட்டத்தில் 45 அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கும், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டேன்னா நான் எங்க போவேன் பெருமானே? திரும்ப என்னை சேர்ப்பாங்களான்னு தெரியாது, நான் போய் கேட்கணுமான்னு தெரியாது, என்ன பண்றது பெருமானே? எல்லாத்துக்கும் அவன் அருள் செஞ்சான். ஏன் சொல்ல வர அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் தானே, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, சொந்தக்காரங்க தானே அப்படின்ற அலட்சியம் ஒருபோதும் வந்துடக்கூடாது. குழந்தை தானே, திருநீர் பூசி இருக்கா, தவம் யாருக்கும் கிடைக்காத தவம் நம்ம வீட்டுல வந்திருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க திருநீர் பூசுதுங்களா? நாம செஞ்ச பெரிய தவம் அன்னை மீனாட்சியே வந்திருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் நிமிஷம் கவனிங்களேன், நிமிஷம் பாருங்களேன். அடியன் என்ன பண்ண, திருவம்பாவை போட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் முத்தமிழ்ல இயற்றமிழ், இசைத்தமிழ், நடனத்தமிழ் செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். நான் என்ன நினைச்சேன், எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் வராதுன்னு பார்த்தா ஒவ்வொரு குழந்தைங்களும் அப்படி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நாளைக்கு வந்துடும், நீங்க எல்லாரும் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம், பார்த்து சந்தோஷப்படுங்க. எப்படி எல்லாம் குழந்தைங்க கண்ணீர் விட்டுட்டேன், அப்படியே போதும் சாமி, இந்த குழந்தைங்கிட்ட நான் எடுத்துட்டு போயிட்டேன். முத அனுப்பிச்சது அங்கர்கண்ணி அம்மாவோட வீட்டுல இருந்துதான் எங்களுக்கு முத ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்தது. அம்மா அங்கர்கண்ணி, நான் வணங்குற அங்கர்கண்ணி என்னை விட்டுருவாளா என்ன? மீனாட்சி விட்டுருவாளா என்ன? வடிவத்துல வந்து சுவாதி அழகம்மை அம்மாவோட முதல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தள வீடியோ வந்து டான்ஸ் ஆடி மக்கள் என்னென்னமோ பண்ணி இயற்றமிழ், இசைத்தமிழ், நடனத்தமிழ், முத்தமிழ்லையும் பிள்ளைங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் அது இப்போ இதுல இருக்கு, யூடியூப் சேனல்ல நான் போட்டேன், எல்லாமே ஸ்டேட்டஸ்ல வந்துடும். நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், நீங்க எல்லாரும் பாத்துருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், விருதுகள் வழங்குறோம், அவங்களுக்கு சர்டிபிகேட் வழங்குறோம், நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அதனால வந்துருங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுல திருநீர் பூசுற ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டுல திருநீர் பூசுற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நாம அதை பார்த்து மகிழும். தாய் மீனாட்சியே வந்துட்டா, காமாட்சியே வந்துட்டா, அப்பன் பெருமானே வந்துட்டான்னு நம்ம அப்படியே பார்த்து மகிழணும். அதனால அந்த வகையில நாம எல்லாம் என்ன சொல்லி செய்ய போறோம்னா, இன்னும் வரும்போட்டுருக்காங்க. அதனால மகிழ்ச்சி. அடியனுக்கு பெற்ற பிறவி பயன் அடைஞ்சாச்சு. அப்போ அடியார் திருக்கூட்டத்தை விலகலான்னு நினைக்கிறதே நாம செய்யற பெரிய தவறு. சிவபெருமான மறக்கிறத விட அடியார் திருக்கூட்டத்திலிருந்து விலகலான்னு நினைக்கிறதே தவறு.
அப்படி நாம நினைக்க நினைக்க அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நாம இப்படிதான் பண்ணோம். அவங்க யார்? அவங்களை சோதிக்க நமக்கு என்ன கிடையாது. எழுத்தாட்டு இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களா இவங்களா, அவங்க சாமி கும்பிடுறாங்களா கும்பிடலையா, அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க, திருமுறை பாட தெரியுமா, சிவபெருமான் அறிந்தவர்களா அறியாது, இந்த மாதிரி டவுட் நீ வச்சுக்காதன்னு இருக்காது யார் சாமி. இதெல்லாம் ஓ வேலை கிடையாது. பேப்பர் திருத்தது என் வேலை, எல்லாரோடையும் சேர்த்து எக்ஸாம் எழுதுதான் ஓ வேலை. எக்ஸாம் எழுதுறப்ப பக்கத்துல இருக்கிறவன் நல்லா எக்ஸாம் எழுதுறான்னு நினைச்சு எக்ஸாம் எழுதுவோமா? என்னைக்காவது நினைச்சு பாருங்க. அவன் படிச்சா படிக்கிறான், படிக்காட்டி போறான். நான் நல்லா படிச்சு எழுதுறேன் சாமின்னு தானே எக்ஸாம் எழுதுவோம். அம்மா தானே ஐயோ பக்கத்துல இருக்கவன் நல்லா படிக்கல அதனால அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுவோமா? ஏங்க அவன் படிக்கவே மாட்டாங்க, அவங்க சரியான தண்ணி வண்டிங்க, அவன் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவன் இருக்கிற எக்ஸாம் ஹாலுக்கு எல்லாம் நான் போக மாட்டேங்கன்னு நீட் எக்ஸாமுக்கு போகாம இருக்குமா? ஐயோ நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதினாதான் அவனையும் நீ என்ன வேணாலும் பண்ணியான்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல ஒரு கலிசடை உட்காந்து இருந்தாலும் சரி உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம்? நான் அது மாதிரி யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி எத்தனை பேர் அந்த அடியார் திருக்கூடத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிவபெருமான அனுபவிக்க வந்திருக்கேன், சிவபெருமான அடைய வந்திருக்கேன். அந்த ஆனா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எழுதினா தான் என்ன போடுவார் சாமி? மார்க் போடுவாங்க ஐயா. போட முடியும். தனியா எக்ஸாம் வைக்க மாட்டாரு சாமி. தனியா எக்ஸாம் வைப்பாரு, தனியா எக்ஸாம் வைப்பாரு. அப்படி வைக்கிறப்போ நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் தனியா இருக்கும், வாத்தியார் பக்கத்துலயே நிக்கிறாரு, என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் உட்கார்ந்து இருக்கோம். எனக்கெல்லாம் நான் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பேன். இந்த நடந்து போறப்போ வாத்தியார் இருக்காருல்ல, நான் எழுத்து ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு அவ்வளவு அழகா எழுதுவேன். தமிழ் எழுத்தா இருக்கட்டும், ஆங்கிலத்தை அப்படியே எல்லாம் நின்று ஒரு நிமிஷம் பார்க்கலாம். அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாம் டீச்சர்ஸ் நடந்து போவாங்க, அப்படியே நின்றுவாங்க. என் பக்கத்துல யாரும் நிக்கிறாங்கன்னா எனக்கு என்ன வராது, அப்படியே கையை நிறுத்திடுவேன், எழுத வராது, பயம் வராது. எங்க மேடம் சொல்லுவாங்க, நீங்க என்னடா நல்லாத்தானே எழுதிட்டு இருந்த, நல்லாத்தானே எழுதிட்டு இருந்த, எழுத வேண்டியதானே. இல்ல நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க, எனக்கு எழுத வர மாட்டேங்குது அப்படின்னு. சரி சரி நான் போயிடுறேன் அப்படின்னு அப்படி எழுதிட்டு இருப்பேன். அப்படி அது மாதிரி இண்டிவிஜுவலா உட்காந்து எக்ஸாம் எழுதுறப்போ இந்த ஆள் நம்ம உருன்னு பாத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம கூட போகலாம். ஆனா அடியார் திருக்கூட்டத்துல உட்காந்து ஸ்லைட்டா பெர்ஃபார்ம் பண்ணாலே அட்டகாசம் பண்ணிடலாம். இதுக்கும் மேல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு? இதுக்கு மேல நான் எப்படி எக்ஸ்பிளைன் தெரியல. அடியார் திருக்கூட்டத்து சிறப்ப, அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகக்கூடாதுன்ற சிறப்ப இதுக்கும் மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண. இதுக்கப்புறமும் அடியார் திருக்கூட்டம் நல்லதா கெட்டதா நீங்க கேட்டீங்கன்னா, 5 வருஷமா ஆனந்து வளர்ச்ச வளர்ப்பெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராயிடுச்சுன்னா, நீங்க சிவபெருமான கூட விட்டுருங்க, அந்த அளவு விட்டுருங்க, அந்த அளவு அவன் கிடக்கா அவன் விட்டுருங்க. அடியவர்களை விட்டுறாதீங்க சுவாமி. நான் இங்க வந்திருக்கேன்னா உங்க திருவடியை பிடிச்சுதான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்க திருவடி எல்லாத்தையும் அப்படி கிச்சன் இருக்கமா பிடிச்சனாலதான். எனக்கெல்லாம் நிறைய நிறைய தர்ம அடியார்களை விட்டுரு அப்படின்னு எத்தனையோ விஷயம் வந்துட்டே இருந்துச்சு. நீ அடியார்களை பிடிக்கிறியா, விட்டாதான் என்னை பிடிக்க முடியும். சிவபெருமானே வந்து அடியார்களை விட்டுட்டு என் திருவடியை பிடிக்க, போயா நீ போயா நான் அடியார்கள் திருவடியை பிடிச்சுக்கிறேன் அப்புறம் பாத்துங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர அவன் திருவடியை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டபுள் டமாக்கா அடியார் திருவடிக்குள்ளேயே அவன் அடங்கிடுவான்ற செய்தியத்தான் நமக்கு சொல்லியிருக்காச்சு. அடியார்களும் கிடப்பாங்க, சிவபெருமான் கிடப்பாங்க. இவனை பிடிச்சா சிவபெருமான் தான் கிடப்பாங்க. நீதான் உம்மனா முந்தியாச்சு, அவங்ககிட்ட பேசாம நீ எது கேட்டாலும் உண்மையே உட்காந்துருப்ப. எங்க அடியார்கள் அப்படியே ஜாலியா உன்னை பத்தி பேசுறப்போ அதை கேட்டு சந்தோஷப்படுவோம். போயா அப்படின்ட்டு பெருமான். அப்போ என்ன சொல்ல வரோம்னா, அடியார் திருக்கூட்ட சார்பு கடைக்கு இப்பெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, இடம் பிடிச்சு போக தேவையில்லை, அங்க போக தேவையில்லை. வீட்டுல இருந்தபடியே நம்ம எல்லாரும் அடியார் திருக்கூட்டத்தோட இணைகிறோம்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பா நழுவுல. எத்தனையோ இடர்கள் வந்தாலும் நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும் சில சமயம் எல்லாம். ஏன் தான் அடியார் திருக்கூட்டத்துக்கு போறான், இவன் எப்படி சோதிக்கிறானே நினைங்க. ஆனா நீங்க வர்றப்ப அவன் உங்களுக்கான ஒரு செய்தியை கொடுப்பான், உங்களுக்கு ஒரு தேற்றம் கொடுப்பான், உங்களை தேற்றி அனுப்புவான். நான் இருக்கேன்றத ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லுவான். நீ இப்படி இரு, உனக்கு ஒண்ணும் கவலைப்படாத தங்கோன்றத அவன் சொல்லி அனுப்புவான். அதனால அடியார் திருக்கூட்டத்துல நீங்க தயவு செய்து எப்பொழுதும் கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தரணும். அப்போ பெருமானை மறப்பது குற்றம், பெருமானை நினைப்பதுதான் என்னது, நினைப்பதுதான் நம்ம செய்கின்ற நெறி அறம். பெருமானை நினைக்க மறந்துட்டோம்னா எல்லா தப்பும் செய்ய ஆரம்பிச்சிடணும் இல்ல. பெருமானை நினைக்க மறந்துட்டோம்னா நம்ம எல்லா தப்பும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால பெருமானை நினைப்பதுதான். இப்ப நாம யாரு எல்லாருக்கும் கண்ணு இருக்குல்ல,
எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எனக்கு மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் எனக்கும் உங்களுக்கு எல்லாமே சேம் தான். ஆனா நீங்க வேற நான் வேற. காரணம் என்ன? எதுதான் வேறுபடுத்தி காட்டுது? நம்ம ரெண்டு பேரும் எது வேறுபடுத்தி காட்டுது? ஐயோ உருவம் விட்டுருங்க. உருவம்னா கண்ணு. இப்ப கண்ணு உங்களுக்கு இருக்க கண்ணு தான் எனக்கு இருக்க, மூக்கு எல்லாம் அது மாதிரிதான் சொல்றேன். செயல். செயல். ஆக நல்லா கவனி, நம்ம செயல் என்பது நம்ம நினைவுல இருந்து தான் வரும். நம்மளுடைய நினைப்பு தான் என்னது? ஆடணும். நம்ம நினைப்பு தான் சாந்தி ஆர்வம். சாந்தி ஆர்வம் சுதாரணம் அவங்க நினைப்பு தான். சுகந்தி அம்மா அவங்களோட நினைப்பு. சுகந்தி அம்மான்ற கேரக்டரும் ஜானகி அம்மான்ற கேரக்டரும் புவனேஸ்வரி அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, சரஸ்வதி அம்மா, நடராஜன் ஐயா எல்லாருடைய கேரக்டரும் அவங்களோட நினைப்புலதான் இருக்கு. திடீர்னு நீங்க ஒரு படம் பாத்தீங்களா? அது படம் பேருன்னா மாயோனா, ஆமா மாயோனா சம்திங் எல்ஸ். அந்த படத்துல திடீர்னு பார்த்தா அந்த கேரக்டரே மாறிடுவாங்க. பாத்தீங்களா? கேரக்டரே அவங்க மாறிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா வேற ஏதோ இப்ப நல்லா கவனிங்க. அன்பா பேசுறவங்க எப்பயுமே அன்பா பேசுவாங்க. திடீர்னு அவங்க கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? நீ அந்த ஆளே கிடையாது, நீ எங்க அப்பாவே கிடையாது, நீ ஆளே கிடையாது, நீ வேற யாரோ சொல்லுவோம் இல்லையா? அப்போ நாம் அப்படிங்கிற அந்த விஷயம் எதுன்னா நினைப்பு தான். நம்மளுடைய நினைவு தான் நாம் அப்படிங்கிற ஒரு ஆளை டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம கேரக்டர் தான் நாம, தவிர உடம்பு நம்ம இல்ல. நம்ம கேரக்டர்ன்றது நம்ம நினைப்பு தான். அந்த நினைப்பு நமக்கெல்லாம் என்ன நினைப்பு இருக்கு? நான் முடிக்க போறேன்னு 10 நிமிஷத்துல. இவன் எங்கேயோ சொல்லிட்டான் இன்னைக்கு சாமி. நல்லா கவனிங்க, நான் டைட்டில்ல தான் இருக்கேன். நினைவே போற்றின்ற டைட்டில்ல தான் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஃபைனலா நினைவே போற்றின்ற டைட்டில்ல தான் பேசிட்டு இருக்கோம். கவனிங்க, நமக்கெல்லாம் என்ன நினைப்பு? நமக்கு என்ன நினைப்பு இருக்கு? சிவபெருமான் பற்றி தான். யாரு அடியார்கள் பற்றி. அடியார்கள் ஐயா, முதல்ல நீங்க நோக்கம் சிவபெருமான் தான். அடியாரை பிடிச்சத நம்ம அவர்கிட்ட போக முடியும். காமெடி பண்றேன் நான், சும்மா காமெடி பண்றேன். எனக்கு தெரியும் நீங்க அம்மா மாத்தி சொன்னாலும் நான் சும்மா காமெடி. என்னன்னா நம்மளுடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா, என் புள்ள நல்லா இருக்கணும். முதல் நம்ம குடும்பத்தை பத்தி தான் நம்ம நினைப்பு இருக்குங்க ஐயா. ஃபர்ஸ்ட் முதல் குடும்பத்தை. வீடு வாங்கணும், நகை வாங்கணும், பிள்ளைங்க படிப்பு எல்லாம் நம்ம செல்ஃப்ல எல்லாத்தையும் அடுக்கிறப்போ 10/11 சிவபெருமானையும் கும்பிடுவோம். என்னமோ கும்பிட்டா போயிடலாங்க, இவன் கூட போயிடலாங்க அப்படின்னு சொல்லி 10/11 சிவபெருமானை தூக்கி உள்ள வச்சிருக்கோம். ஆனா சிவபெருமானுக்கு என்ன நினைப்பு? அவனுக்கு என்ன நினைப்பு? நம்ம மட்டும்தான் நினைப்போம். இந்த பிள்ளை எப்ப வரும்னு நினைப்பாங்க. இவனை எப்படியாவது கரை சேர்த்து நம்ம கிட்ட கூட்டு வந்துட முடியுமா? நம்ம பெற்ற ஆனந்தத்தை வழிபட பண்ணணும்னு அவனுக்கு ஒரு நினைப்பு தான். நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி. எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். முக்கியமான செய்தி. சிவபெருமான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். நல்லா கவனிங்க. அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். ஏன் தாயிட விட சிறந்தவன் தெரியுமா? நம்ம அம்மா வீட்டுல ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுவா? மொத்தமா சோறாக்கி குழந்தாக்கி வச்சிருவா. எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுங்களா டேங்க, இல்ல அவளே போட்டு கொடுப்பா. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு பணியாரம் தான் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு ஆப்பம் தான் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு இடியாப்பம் தான் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு பூரி தான் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு இட்லி தான் பிடிக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியா செய்வோம். அவன் மொத்த கூட்டாஞ்சோறு செஞ்சு கொடுக்க மாட்டான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தனி, உங்க சிவம். நல்லா கவனிங்க, உங்க சிவம் வேற யாரு கூடயும் ஷேரிங் கிடையாது. உங்களுக்கு ஊட்டுகின்ற சிவம். நம்ம அம்மா என்ன பண்ணுவா? 10 பேருக்கு ஊட்டுறாவே வாயில நம்ம கூட்டுவாள் அப்படி கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் தனியா ஊட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு மட்டும்தான் பார்த்து. அவனுக்கு 1000 குழந்தைகள் இருந்தாலும் தனி கேர் எடுக்கக்கூடிய ஆற்றலுடைய சிவபெருமான். அவன் நினப்பு முழுக்க நாம தான். நாமனா எல்லாரும் கிடையாது. எங்க அப்பனுக்கு நான் மட்டும்தான். நீங்க சொல்லிக்கலாம் எல்லாரும். நீங்க எல்லாரும் என்ன சொல்லிக்கலாம்? எங்க அப்பனுக்கு நான் மட்டும்தான் சொல்றப்போ கண்ணீர் வரலையா? இவனுக்கு 1000 வேலை இருந்தாலும் என்ன மட்டும்தான் கேர் பண்றான். எப்படியாவது இவனுக்கு 10/11 நம்மளை வைக்கவே மாட்டான்.
அவன் ஒரு நாள் கூட எனக்கு எல்லா பிள்ளைங்க இருக்கு அது மாதிரிதான் நீ ஒரு பிள்ளைன்னு தூக்கி வைக்கவே மாட்டான். நீ ஒண்ணுதான் என் பிள்ளைன்னு நம்மளையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். 10-11 பிள்ளை நமக்கு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது சிவபெருமானால மட்டும்தான் முடியும். அவனாலதான் எல்லாத்தையும் ஒரு சேர அறிய முடியும். தாய் கூட என்ன பண்ணுவா? ஒரு பிள்ளைக்கு ஊட்டுறப்ப இன்னொரு பிள்ளைக்கு ஊட்ட முடியுமா? அவ கையில இருக்கிற சாதம் ஒரு பிள்ளை வாயில இருக்கு, இன்னொரு பிள்ளை வாயில ஊட்ட முடியுமா? முடியாது. அதனாலதான் சாமி நமக்கு என்ன பண்றான்? மீனாட்சி அம்மா கூட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கும் ஊட்டிடுவான், கலைச்செல்வி அம்மா கூட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கும் ஊட்டிடுவான். புரியுதுங்களா? குழந்தை வேலையா கூட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கும் ஊட்டிடுவான், ராஜேஸ்வரி அம்மா கூட்டுறப்ப எனக்கும் ஊட்டிடுவான். நான் ஏன் தெரியுமா உங்க பேரை சொல்றேன்? உங்க பேரை சொல்றப்ப எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். எல்லாருடைய பேரையும் ஒரு தடவை சொல்லி பார்க்கறதுல எனக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம் என்னன்னே தெரியாது. அதனால அதுக்கு வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் நான் அப்போ அதனாலதான் இறைவனுக்கு பல கைகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? இறைவனுக்கு பல கைகள் இருக்கிற ஒண்ணும் கிடையாது. எதை சொல்லுதுன்னா அவன் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஊட்டுவான், எடுத்துட்டு வந்து ஊட்டுவான். அவனே என்ன பண்ணுவான்? அவனே போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வருவான். ஸ்டாக் எல்லாம் பண்ண மாட்டான்லாம் வச்சுக்கோங்க. இடியாப்பம் கேக்குதுன்றக்காக இப்ப இன்ஸ்டன்ட் இடியாப்பம் இருக்குல்ல, ஏற்கனவே புளிஞ்சு வச்சிருப்பாங்க, எடுத்து என்ன பண்ணோம்? வீட்டுல போட்டு அந்த இதுல இட்லி சட்டியில போட்டு எடுத்தா இடியாப்பம் வந்து புளியெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி அவனே நெல்லுக்கு போய் அவனே நெல்லை எடுத்து அவனே அடிச்சு அவனே பண்ணி அவனே புளிஞ்சு அவனே இடியாப்பம் சுட்டு அவனே பால் எடுத்து அவனே இடியாப்ப பால் போட்டு நமக்கு கொடுத்து அவனே ஊட்டியும் விடுவான். ஒரு ஆளுக்கும் அவன் தான். அப்போ சிவபெருமான் நினைப்புல யார் இருக்கா? நம்மதான் இருக்கிறோங்க ஐயா, நம்மதான் இருக்கிறோங்க ஐயா. இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனா இந்த இடத்துல சொல்லலாம். சிவபெருமான் நினைப்புல யார் இருக்கான்னா நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க நான் மட்டும்தான், எனக்கு வேற நாம் கிடையாது. அவனுக்கு எல்லா இதெல்லாம் பண்ண முடியும். என் சிவம் எனக்கு மட்டும்தான், என் சிவம் எனக்கு மட்டும்தான். அவன் 10-11 ஒரு நாளும் நம்மளை வைக்கிறதுக்கு இல்ல. அப்படி 10-11 வச்சதா இருந்தா நம்ம பிள்ளைங்க இருக்கு, 10 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளைய பாத்துக்கிறப்ப ஒரு பிள்ளை என்ன பண்ணிடும்? தீயை எடுத்து சுட்டுக்கிறோம். பாத்தீங்களா? தீயை எடுத்து சுட்டுக்கிறோம், சாக்கடைக்குள்ள போய் விழுந்துரும், தெரியாம போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துடும், கரையள்ளி பூசிட்டு வந்துடும். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கல. நாம என்ன செய்யணுமோ அதை செய்ய வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல இருந்தே தெரியல அவன் 10-11 நம்மள வைக்கல. இதுல என்ன பெரிய பியூட்டி, நான் இங்க இருக்க 42 பேர் மேலையும் அவன் என்ன நினைச்சிட்டான்? இந்த பிள்ளை ஏற்கனவே ரொம்ப கால சிவப்பூசி பண்ணிடுச்சு, இந்த பிறவியோட இந்த பிள்ளைய ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நாம 42 பேருக்கும் தனித்தனியே வந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டி அவனை நாம அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறான்னா இதை விட நாம என்ன தவம் பண்ணிருக்கோம் நினைச்சு பாருங்க. அதனால 10-11 பெருமான செல்ஃப்ல வைக்காதீங்க, அப்பனை தூக்கி முதல்ல வைங்க. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும். இந்த கிழவன் இந்த கிழவன் நம்ம அப்பன் கிழவன் தானே. ஏன் கிழவன்? அவன் தான் உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளை, அவன் உன்னை பழம்பொருக்கும் உன்னை பரம்பொருள். அதான் அவன் ஆதிக்கிழவன். கிழவன்னா தலைவன் அர்த்தம். கிழவன் அர்த்தம் தலைவன் அர்த்தம். கிழவன்னா தலைவன். நம்ம அப்பன் தலைவன் தானே. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும். கிழவனை தூக்கி மனையில வை. எந்த கிழவன்? ஆதி கிழவன், ஆடுகின்ற கிழவன், கூத்தாடுகின்ற கிழவன். அவன் உயர் கிழவோனேன்னு முடியும். பாத்திருக்கீங்களா? பெருமான் எதுல முடியும்? கீர்த்தி திருவிழா, கோட்டு திருவிழா, அந்த பகுதியா எங்க முடியுது? கீர்த்தி திருவிழா. கீர்த்தி திருவிழால உயர் கிழவோனேன்னு முடியும். பெருமானை உயர் கிழவன், அவன் தான் உயர்ந்த கிழவன். அதனால இனிமே என்ன பண்ணலாம்? பஞ்சாயத்து வருதா வீட்டுல? முதல்ல வைக்கணும் எம்பெருமானோட போட்டோ, நம்ம அப்பாவோட போட்டோ முதல்ல வைக்கணும். பஞ்சாயத்து வருதா? என்ன அர்த்தம் தெரியுமா? கிடக்க பஞ்சாயத்து வருதா? ஏன் போங்க டே, எங்க அப்பா தூக்கி நான் வச்சுக்கிறேன். என்னப்பா நீ வரலாம், நீங்க போங்கப்பா, நான் எங்க அப்பா பாத்துக்கிறேன். உங்க பஞ்சாயத்து இன்னைக்கு தீராது. இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்மத்தையும் தீராது. அடுத்த ஜென்மம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு எங்க அப்பனுக்கு இருக்கிற பஞ்சாயத்து இந்த ஜென்மத்தோட தீர போகுது. நான் அடுத்து பாய் டாட்டா, உங்க கூட சண்டை போறதுக்கு நான் ஆள் கிடையாது, நான் யாரும் கிடையாது, என்னை விட்டுருங்க சாமி சொல்லி நாம என்ன பண்ணோம்? அவன் எப்படி நம்மளை மட்டும் நினைக்கிறானோ அது போல நாம என்ன பண்ணோம்? அவனை மட்டும் நினைக்கணும். நீல நினைந்தடியே
உமை நித்தலும் கை தொழுவேன் வாழக கண்மடவா அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை பெருமான் அவை அட்டி தரப்பனியே. சாமி சாமி உன்னை நான் நீல நினைச்சிட்டு இருக்கேன் சாமி, உன்னை நீல நினைச்சிட்டு இருக்கேன், உன்னுடைய திருவழிதான் பெருசு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பறவை இருக்கா இல்ல, பறவை நோண்டிட்டே இருக்கா, அடியாருக்கு சாப்பாடு போடணும், அடியாருக்கு சாப்பாடு போடணும், போய் நெல்லு வேணும், அதை வாங்கிட்டோம் எதை வாங்கிட்டோன்னு கேட்கிறாரு. இங்க பாரு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு பணம் ஒழுங்கு மரியாதை வேகமா அதை செஞ்சு விடுவேன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு. அது மாதிரி பெருமானே நான் உன்னை நினைக்கிறேன், எனக்கு வருகின்ற துன்பம் நான் உன்னை நினைக்கிறது தான் வந்திருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, வேற எதையும் நினைக்க வரல. இந்த துன்பத்துல எனக்கு கொடுக்குற வேலையை வச்சுக்காத, துன்பத்துல கொடுக்குற வேலையை வச்சுக்காத. ஆமா ஆமா போய் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு அப்போ அந்த வேலையை போய் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ற இடம் தான் நீல நீங்க அது என்ன பாட்டு, அப்பர் சுவாமிகள் பாட்டு, தன்கடல் தன்கடம்பனை, அது என்னது, நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், பாருங்க நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இங்க பாருப்பா, இங்க பாரு, என் கடன் அவனுக்கு பணி செய்யணும், உன் கடன் தெரியுமா நீ தாங்கணும், அவ்வளவுதான். பாத்துக்கோ, அதை பாத்துக்கோ, நீ சும்மா என்னை வாழ விட்டுறாத, அந்தந்த வேலை எந்தெந்த வேலைன்னு மண்டைக்குள்ள ஏத்தாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவான் அவன்? அவன் எதுக்காக நம்மளுக்கு தீவினை தர்றான் தெரியுமா? நாம எல்லா ஸ்டேட்லயும் சந்தோஷமா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் சும்மா சும்மா வெறுப்பேத்துறான், அவனுக்கு பிடிக்காத சொன்னா வெறுப்பேத்துறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? இத சொன்னா அவன் டென்ஷன் ஆவான்னு தெரியும், என்ன பண்ணுவான்? போய் என்ன பண்ணுவான்? வெறுப்பேற்றுவான்ல. அவனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்லி அவங்க ஒரு பட்ட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நெட்டையான்னு ஒரு பேரு, நெட்டையா கூப்பிட்டு அவனுக்கு கோவம் வருது, எல்லாரும் கூப்பிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, வரல, கோவமே வரல, எல்லாரும் கூப்பிட்டு தொலைறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப யாராவது நெட்டையான்னு கூப்பிட்டா என்ன தோணும்? அடா கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனா யாருமே என்னன்னு கூப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் நெட்டையான்னு கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி நம்ம மனசு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் துளி துளி குதிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவன் ஊட்டிக்கிட்டே இருப்பான். அது எதுவுமே குதிக்காது, எப்பவுமே இது இன்பத்திலே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? இது பக்குவம் அடைஞ்சிருச்சு, இனிமே இதை தூக்கி எல்லாம் போட தேவையில்லை, பானைக்குள்ள போட தேவையில்லை, பானையில இருந்து இறக்கி வச்சுப்பான். அப்போ நம்மளுடைய நோக்கம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா இருக்கணும். அப்படி ஃப்ரீயா இருக்கிறோம்னா அவன் நினைப்ப அழியக்கூடாது. இன்னொன்னு 10/11 அவன் வைக்க கூடாது. அவன் 10/11 வைக்கல உங்களை. அவனுக்கு எண்ணிலி ஆன்மாக்கள் இருந்தாலும் ஸ்பெஷல் கேர் தான், இண்டிவிஜுவல் கேர் தான். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்? அடியவர் திருக்கூட்டம் யாராவது ஒரு 100 பேரை கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் மொத்தமா கவனிச்சு அனுப்பிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம அப்ப எப்படி கவனிக்கிறான்? எல்லாத்தையும் தனித்தனியா கவனிக்கணும், தனித்தனியா கவனிச்சுதான் அனுப்பணும். 100 பேருக்கு மொத்தமா அடியார்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, அம்மா சாந்தியம், ஐயா ரொம்ப விடாதீங்க, கடலூர்ல சொன்னாங்க, ஐயா விழுகாதீங்க, மொத்தமா நாங்க நிக்கிறோம், ஒரே விழுந்துட்டு எந்திரிச்சிருக்க, எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. எங்க அப்பன் தனித்தனியா தானே கவனிக்கிறான். அப்ப அவனுக்குள்ள நான் தானே, அப்ப எங்க அப்பா மாதிரி தான் இருக்கணும், எங்க அப்பா மாதிரி இருந்தா தான் எனக்கு மரியாதை. அப்ப தனித்தனியா தானே நான் கவனிக்கணும். தனித்தனியா விழுந்து எந்திரிக்கிறது எனக்கு என்ன வந்துச்சு? அவன் விழுந்து எந்திரிக்கிறானே 1000 தடவை, கோடி தடவை, ஒரு நாளைக்கு கோடி தடவை விழுந்து எந்திரிக்கிறானே. அப்படிங்கிறப்ப நான் விழுந்து எந்திரிக்கிறது எனக்கு என்ன சொல்லுதான்? அடியவர்கள் எல்லாரும் எப்படி கவனிக்கணும்? தனித்தனியா அவன் எப்படி கவனிக்கிறானோ அப்படிதான் கவனிக்கணும். கூட்டத்தோட கோவிந்தான்றது கோவிந்தாட்ட வேணா இருக்கிறான், நம்ம அப்பன்ட்ட கிடையாது. நம்ம அப்ப இண்டிவிஜுவலா கவனிக்கிறான். இதுல என்னன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறமும் கவனிக்கிறான்,
நம்ம செத்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சாம்பலையும் எடுத்து சுமக்கிறான். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் தானே அவன். இல்ல செத்ததுக்கு அப்புறம் ஏன்னா உயிரோட இருக்கிறப்ப உனக்கு யூஸ் ஆக மாட்டோமா? உயிரோட இருக்கிறப்ப உனக்கு யூஸ் ஆக மாட்டோமா? செத்ததுக்கு அப்புறம் உனக்கு யூஸ் ஆக நினைச்சு நெற்றியில திருநீர் இட்டுக்கிறியா? இதெல்லாம் உனக்கு என்ன சொல்றது சாமி? என்ன சொல்றது? அப்படிப்பட்ட தலைவனை என்ன சொல்றோம்? இப்போ எல்லாரும் கண்ணை முடிக்கவங்க. பெருமானுடைய நினைப்பு என்ன தெரியுமா? கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடி பெருமானுடைய நினைப்பை எல்லாரும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாக்குறப்போ கண்ணாடி மாதிரி உங்க மூஞ்சி தெரியும். பெருமானுடைய நினைப்புன்றத நீங்க இதுதான் என் பெருமான் மனசுல நினைச்சிருக்கான்றத நீங்க கண்ணை மூடி யோசிக்கிறப்போ கண்ணாடி மாதிரி உங்க மூஞ்சியே அதுல தெரியும். பெருமானே, உன் மனசு பூரா நான் தான் இருக்கேனா பெருமானே, நினைவே போற்றி நினைவே போற்றி நினைவே போற்றி பெருமான நினைவை போற்றி செய்க. நிறைவு 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 நிறைவு. அவன் மனசுல யார் இருக்கா? நம்மளை தவிர வேற எந்த பிம்பமும் இல்லை. வேற எந்த கண்ணாடியில ரசம் பூசின மாதிரி நம்மளை பார்த்த உடனே அவன் பெருமானுடைய நினைப்பு எப்படி இருக்கும்? கண்ணை மூடி பார்த்தா நம்ம மூஞ்சி ஞாபகம், நம்ம மூஞ்சி தெரியுது. அப்படிங்கிறப்போ இதை விட பெரிய ஒரு இதுதான் நினைவே போற்றி. இப்ப நினைவுல யார் இருக்கா? அவன் நினைவுல யார் இருக்கா? அவனோட நினைவுல யார் இருக்கா? நான் தான் இருக்கேங்க. அது தூளு, அது தூளு. நான் அப்படின்றது தப்புதான். இல்ல இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். நான்ன்றது தப்பு தான், அந்த வார்த்தை சொல்ல. ஆனா இந்த இடத்துல நான் முக்கியம். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் எங்க அப்பா மனசுல. அப்பா மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். கவனிங்க எல்லாரும். அப்போ நினைவே போற்றி. அப்போ நினைவே போற்றி அப்படின்னு சொல்லி பெருமானுடைய மனசுல நாம் இருக்கோம், நம்ம மனசுல பெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமானை பற்றி நாம் இருக்கோம். அப்போ பெருமானுடைய நினைப்புல நாம எப்படி நம்மளை மட்டும்தான் பெருமான் நினைச்சிட்டு இருக்கானோ அது மாதிரி நாமளும் பெருமானை நினைக்கணும் அப்படின்ற வார்த்தையில தான் மணிவாசகர் என்ன சொல்லி போட்டிருக்காரு? நினைவே போற்றி. புரியுதுங்களா சாமி? நினைவே போற்றி அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்கின்ற இந்த வருடத்தினுடைய முதல் அமர்வுல நமக்கு கிடைச்சது எங்க அப்பா மனசுல நானு, சிவா மனசுல சக்தி, சக்தி மனசுல சிவா, என்னோட மனசுல சிவபெருமான். ஆமா, சிவா மனசுல சிவபெருமான் மனசுல நானே சிவபெருமானை. அதனால அடியவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நீங்க எல்லாரும் பெருமானுடைய திருவடியை நீங்க எல்லாரும் சிறப்பா நீங்க செய்யணும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் பெருமானையே நினைங்க, பெருமானையே பக்தி செய்யுங்க. இதை தவிர வேற ஒரு பெரிய விஷயம் இல்ல. எந்த சூழல்லையும் அடியார் திருக்கூட்டத்தை விட்டு நீங்க இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கிற முகமாக பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் அடியார்கள் போயிட வேணாம், இருந்து கேட்டு நம்ம நிறைவு செஞ்சு போகலாம். அடியார்கள் 2 நிமிஷம் முடிச்சிடும் அமைச்சோம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா குழந்தை வெள்ளையா, நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. சிவாய நம. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமர்களை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி இல்லையா? ஆகவே அடியார்களுக்கான வாய்ப்பு, அடியார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், உடன்படலாம், மறுக்கலாம், அதே சமயத்துல எதிர்ப்பும் செய்யலாம். இல்ல டவுட் தான் கேட்கலாம். ஐயா சுவாமி, ஐயா இன்றைக்கு உங்க பேச்சு முழுவதுமே 2 அடிப்படையில் எப்பெருந்தன்மையும் எவ்வளவு திறமும் அப்பரிசதினால் ஆண்டு கொண்டருளின்னு ஒரு வார்த்தை வரும் ஐயா திருவாசகத்துல.
அந்த மாதிரி இறைவன் வந்து அவங்க தன்மைக்கேற்ற ஆட்கொள்ளுவா அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து. அப்புறம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு மேன்மேலும் குறைந்தாடி ஆடுவோமே. இந்த 2 கருத்துடைய அடிப்படையில வந்து உங்க பேச்சு இன்னைக்கு வந்து விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றிங்க சுவாமி. குழந்தை விலையா ரொம்ப நன்றி. இன்னொரு அடியவருக்கு வாய்ப்பு, ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. எவரிடம் புதிதான அடியவர்கள் பேசலாம். புதிய அடியவர்கள் எவரிடம் இருந்தாங்கன்னா நீங்க பேசலாம். புதிய அடியவர்கள். சரி, பழைய அடியவர்களுக்கும் வாய்ப்பு, நீங்க பேசலாம். ஐயா பதமுத்தி பரமுத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. பதம் அப்படின்னா, பதம்னா இப்போ சண்டேஸ்வர பதம் சொல்றோம். சண்டேஸ்வர பதம், சண்டேஸ்வரம்னா இட்ஸ் ஸ்டேட், ஒரு பொசிஷன். பதம்னா என்னது? பொசிஷன். இப்போ சீஃப் மினிஸ்டர்ன்றது ஒரு பதம், பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு பதம். பதத்துல போய் நின்னோம்னா என்ன ஆகும்? பதம். இப்ப சீஃப் மினிஸ்டர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு போஸ்டிங், ஒண்ணு அவர் மேல போகலாம், இல்ல கீழே இறங்கலாம். போஸ்டிங் அதே போஸ்டிங்ல இருக்க மாட்டாங்க. போஸ்டிங்னாலே மாறும்னு அர்த்தம். அதனால அது பேரு பதமுக்தி. அப்போ ஒண்ணு அவங்க அதுக்கு மேல போவாங்க, இல்ல அதுக்கு கீழே போவாங்க. அதுதான் பதமுக்தி. ஆனா அதுல ஸ்டேபிளா நிக்க மாட்டாங்க. அப்ப சிவபெருமான் ஒரு ஜாலியான ஸ்டேட் கொடுப்பாரு, ஆனா அங்கேயும் நிக்க மாட்டாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட மேலைக்கும் போகலாம், அதை விட கீழேக்கும் போகலாம். அது பேரு பதமுக்தி. பரமுக்தி அப்படின்னா அதுக்கு மேல என்ன கிடையாது, முக்தி கிடையாது. அதுதான் மேலான முக்தி. அங்க போயிட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டோம். பதமுக்தினா மீண்டு வருகின்ற முக்தி. பரமுக்தி என்பது மீண்டு வாராத முக்தி. அதனாலதான் நாம செய்கின்ற அடியார்களோடு செய்கின்ற பக்திக்கு பெருமான் தருகின்ற பரிசு பரமுக்தி. தனித்து செஞ்சோம்னா பரமுக்தியும் கிடைக்கலாம், பதமுக்தியும் கிடைக்கலாம். எது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அடியாரோடு சேர்ந்து போனா கன்ஃபார்ம் என்னதான் பரமுக்தி தான். நோ ரிட்டர்ன் ஆக மாட்டான். ஏன்னா ஒரு அடியவர் போய் நல்லா போய் பிடிச்சிட்டாரா நம்மளுக்கும் போட்டுருவார், பாஸ் போட்டுருவார். அதனால அப்பேற்பட்ட முக்தியை நாம பெறணும்னு சொல்றோம். சிவசிவ நன்றிங்க சுவாமி. சிவாயன் ஐயா. அம்மா குமாராணி அம்மா நிறைவு செய்வோட. ஐயா, நான் வந்து காசி போகணும்னு நினைச்சது 2 தடவை தான் நினைச்சேங்க ஐயா. எனக்கு வறுமையான வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. 27ஆம் தேதி காசி பெருமான் போய் பார்த்துட்டு வந்தேங்க ஐயா. அங்க நின்னது எனக்கு என்னமோ சொர்க்கத்துல நின்ன மாதிரி இருந்தது. மிதந்துட்டு நீங்க சொல்லுவீங்க இல்லைங்க ஐயா, மிதப்போம் சாமியை பார்த்தா, அப்படி இருந்ததுங்க ஐயா. நல்ல தரிசனங்க ஐயா. போயிட்டு வந்தேங்க ஐயா. 31ஆம் தேதி தான் வந்தேங்க ஐயா காசி போயிட்டு. இந்த அடியார் கூட்டத்துல இது ஆனதுனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஐயா. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அடியார் திருக்கூட்டத்தை மட்டும் அடியார்கள் ஒரு நாளும் சந்தேகமும் பற்றமைனா அடியார்கள் வருத்து இது பண்ண வேணா. இதை வந்து சந்தேகம் இல்லை சத்தியமாய் சொல்லுகின்றேன் நம்பிடடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கந்தகுரு கவசத்துல. அது மாதிரி சந்தேகம் இல்லை, அடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்தா பெருமானுடைய திருவடி சார்பு நிச்சயம் என்று சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் புத்தாண்டு சிவ ஆண்டாகவே இருக்கணும். ஆண்டு அப்படின்னா ஆண்டு கொள்ளுதல் அர்த்தம். ஆண்டுன்னா ஆண்டு கொள்ளுதல். பெருமாள் நம்மளை ஆண்டு கொள்ளுகின்ற ஆண்டாக அமைந்து எல்லாருக்கும் சிறப்பு தரணும். எந்த சூழ்நிலையும் அடியார்கள் இதா நினைச்சுக்கணும். இப்போ அடியனுக்கே ஒரு ஏற்ற இறக்கம் நிகழ்ந்தா கூட ஏன்னா சொல்ற ஆனந்துக்கே இப்படி ஆகி போச்சு, இனிமே நம்ம அப்படி நம்பலாமா நினைக்க கூடாது. அது அடியனுடைய தன்வினையா இருக்கலாம். ஆனா நீங்க எப்பொழுதுமே அடியார் திருக்கூட்டத்தை ஒருத்தவங்கள வச்சு இடப்படாதீங்க. சிவபெருமான் தான் அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கான்னு நம்புங்க. அதனால அது எல்லாருமே அடியாருக்கு நினைச்சு அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருவடி நாம அடியன் பல்காலம் வணங்குறேன். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. இன்னைக்கு நடந்த வகுப்பு அடியானுக்காக சொன்னப்பட்ட கருத்து மாதிரி இறைவன் எனக்கு உணர்த்தினாருங்க ஐயா. இப்பதான் 7 மணிக்கு போன் வாட்ஸ்அப் நிறைய வந்து அடிச்சுக்கணும் ரெட்டு வரலன்ட்டு பக்கத்துல இருக்கிற எனக்கு அதெல்லாம் எழுந்து தெரியாதுங்க ஐயா. பக்கத்துல எடுத்துமே கொடுத்தான். அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய குரூப் எல்லாம் இருக்குது, நான் ஒரு குரூப்பை டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அது என்ன வந்து பார்க்க போறீங்க, நான் டெலிட் பண்ணிட்டேன். அதான் சிவனடியார் குரூப். அது வந்து நான் வந்து கனெக்ஷன் எடுத்துட்டான்ட்டாங்க. சரின்னு வந்துட்டேன். நான் வந்து உட்காரவும் நீங்க பாட ஆரம்பிக்குவோம். இந்த அடியார் கூட்டத்தை எப்படி நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டோம்ட்டு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருந்ததுங்க ஐயா.
அந்த தப்ப நம்ம பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே அடியனுடைய நிலை அப்படின்னு எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு. நமச்சிவாயம் அடியனுடைய நிலை அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வந்தேனே தவிர உங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளா நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுக்கே அப்படி இருக்கும்போது பல வேலையில இருக்கிறீங்க, உங்களுக்கே அது இருக்கும்போது நம்ம வந்து ஒன்னும் இல்ல உட்காந்துங்க நம்ம அதை கவனிச்சா என்ன ஏன் நம்ம கட் பண்ணிட்டேன்னு எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்ததுங்க ஐயா. இனிமே அதே செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கணுங்க ஐயா. சிவாயன் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றீங்கன்னு. அது இன்னைக்கு வகுப்பு எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது, அடியானுக்கு உணர்த்தின மாதிரியே பெருமான் உணர்த்தினாருங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா வகுப்பு. திருச்சிட்டவங்க எப்படி இந்த அடியார கூட்டத்தை விடக்கூடாதுங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. சரஸ்வதி அம்மா ஏதோ சொல்ல வராங்க, என்னாச்சு ஐயா? வருஷப்பொறுப்பு அன்னைக்கே முற்றோதல் திருவாசகம் நம்ம அடியார் கூட்டம் எல்லாம் நேத்து ரொம்ப சந்தோஷமா அடியார் கூட்டம் இணைந்து திருவாசகம் முற்றோதல் செஞ்சவங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க ஐயா. வருஷ பொறுப்பு அன்னைக்கே அப்பம் வந்து எங்க அடியார்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சங்க ஐயா. அது கைலாயவாதியோடங்க ஐயா. அருமை அருமை. இந்த பெரும் பேரு உங்களுக்கு எல்லா வருகின்ற வருஷமும் கிடைக்கணும்னு சொல்லி அடியன் உங்களை வாழ்த்துகின்றேன் சுவாமி. நல்லதுங்க அம்மா. உத்தரவாங்க அடியன் நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவே முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ. அத்தனை அடியார்களுக்கும் அடிநாயனுடைய சன்னி சேர்த்த வணக்கங்கள். நன்றிங்க சுவாமி. எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம புதன்கிழமை பார்க்க போறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால எல்லாரும் சனிக்கிழமை அமர்வு இருக்கு சுவாமி. இல்ல ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு எல்லாம் விருது வழங்குறது சொன்னாருங்கல்ல, குழந்தைங்களுக்கு விருது வழங்குறது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாருங்கல்லம்மா. சனிக்கிழமையும் அமர்வு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய குழந்தைகளுக்கு கவனிக்க முடியல, கோயிலுக்கு போயிட்டு உத்தரவு. நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. நமங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. குருவே சரணங்க ஐயா.